வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த அரசியல் அரட்டில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம். சார் கோரிக்கையாக ஒன்று மக்கள் 3,60,60,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கலாம். பண்ணுவாங்க தான், தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்காங்களே. சார் நேற்று தினம் நான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் குமர் ஒரு கலெக்டர் போல இருக்கேன் சார். அவரு கள்ளக்குறி நம்ம சொன்னார்ல, அன்றைக்கும் எங்கள் மேரேஜுக்கு வந்தீங்கல்ல, அப்போ பேசினார்ல, உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். எனக்கு அவரோட அந்த வேகம், அந்த கட்சி வேலைன்றதை தவிர வேறு எதுவுமே ஒரு மைண்டில் ஓடல. சார் இப்படி பண்ணுறேன் சார், அப்படி பண்ணுறேன் சார், இது மாதிரி போகணும் சார், இவ்வளோ பூத்து சார், இவ்வளோ வேகம், கொஞ்சம் மூலமாக தான் சார் வேலை செய்வாங்க. நான் விட்றதில்ல சார். காலையில் 6 மணிக்கு கிளம்பிடுவேன் சார், நைட்டு 10 மணி ஆகுது சார். எப்போ உன் கல்யாணத்து சமயத்தில் பூத்து வேலையை செஞ்சுட்ருக்கேன்னு சொன்னார். எத்தனை கல்யாணம்? எனக்கு 40 கல்யாணம் இருக்குது. ஆமாம், நான் கல்வராயன் அதனால சார் காலையில் சீக்கிரம் எழுப்பிட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி கள்ளக்குறிச்சியோட ஒரு கோட்டையாக வச்சுருக்காரு அவர். அதுக்கு எடுத்துக்காட்டால் அந்த 126 அடியில் அந்த கொடிக்கம்மான்றது கிரெயினெல்லாம் மாலை போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கல. அந்த விழாவில் முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பேசினாலும் இல்லை ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் ஒரு மேடையில் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த எலெக்ஷன் ஃபீவருக்கான டோனை செட் பண்ணுறாரு. ஓகேவா? அது என்ன சொன்னார்னா, அந்த கூட்டத்தில் ட்விட்டில் போட்டது ட்விட்டில் யாரை எழுதி கொடுத்து போடுறாருங்க அப்படின்ட்டு சில பேர் சொன்னாங்க. ஆனால் மேடையில் எடப்பாடி பழனிசாமி தைரியமாக பேசினார். இவர் தமிழ்நாட்டுக்கு நிதிக்காக போகல, அவர் குடும்ப நிதி ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதோட ஸ்பீச் நம்ம எப்படி எடுத்துருக்காங்க சார் அவர் பேசுறது? அதான் நீங்கள் சொன்னது போல் ஹீ இஸ் செட்டிங் தி டோன் ஃபார் எலெக்ஷன்ஸ். வீக்னஸை பிடிச்சிட்டாரு. அண்டு குடும்பத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த குடும்பம் இப்போது மாட்டியிருப்பதன் காரணமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இவரோட பலவீனம் அப்படின்றத பிடிச்சிட்டாரு. அண்டு நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், அஃபிஷியலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்று அறிவிப்பதற்கு முன்பு வரை நீங்கள் கள்ளக்கூட்டணியில் இருக்கீங்கன்ட்டு இதையே அதிமுக மேலே ஒரு விமர்சனமாக சொல்லிட்டு வந்தாங்க. இவங்களும் டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நிறைய ப்ரெஸ் மீட்டில் சார் நீங்கள் ரகசிய கூட்டணியில் இருக்கீங்கன்ட்டு சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது இல்லையா அப்படின்ட்டு 2-3 இடத்துல திரு பழனிசாமி சொன்னார்னு நினைக்கிறேன். கூட்டணி வைக்கணும், நாங்கள் நேராக வைக்கணும், ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று சொன்னார். இன்று கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு திமுக மீதே விட்டது இல்லைங்களா? ஏன்னா நம்ம தொடர்ந்து 2-3 நாட்களாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த டிஎம்கேவோட அந்த பிம்பம் உடைந்து விட்டது. இவ்வளோ நாள் திரைமறைவில் இருக்கோம், டைரெக்டாக இன்னைக்கு ஆன் கேமராவில் நடக்குது. ஆமாம், மோடி அவர்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், மோடியை எதுக்குறதுக்கு எங்களை விட்ட ஆள் இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். அந்த பிம்பம் முதல் முறையாக உடைந்து விட்டது. முன்பு சொன்னது போலவே நீங்கள் இந்த சாதாரணமாக நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருந்தீங்கன்னா இதை யாரும் பெருசாக உங்களை இது பண்ண போகிறதில்ல. நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு முறை உங்கள் தந்தையின் நினைவு தினம் வந்தது, இன்னொரு முறை நீங்கள் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூரில் இருந்தீர்கள், முதல் முறை கோவிட் விட்டது. அதுபோல் ஏதாவது ஒரு காரணத்தினால் முதல்வர் போக முடியாமல் போயிருந்து இந்த முறை போனால் யாரும் இந்த கேள்வியாக எழுப்ப மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை நரேட்டிவாகவே செட் பண்ணீங்க. இதுக்கு முன்பு அவர் 1 இல்லை 2 தடவை அட்டன் பண்ணிட்டு இப்போ போனார்னா அதுவும் பெரிய பேசு பொருளாக ஆயிருக்கா என்ன அப்படின்ட்டு விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் கடந்த ஆண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 நிமிஷம் வீடியோ போட்டீங்க. நான் ஏன் புறக்கணிக்கிறேன், தமிழ்நாடு என்ற பெயரே இந்த பட்ஜெட்டில் இல்லை, நிதியே கொடுக்காத நிதி ஆயோகுக்கு நான் ஏன் போகணும் என்று நீங்கள் சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் போயிட்டு அதிமுக விமர்சனம் பண்ணிங்கன்னா அவர் திருப்பி விமர்சனம் பண்ண வர மாட்டாரா? 3 கார் மாறி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. தம்பிதுரை காரில் போனேன், ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் கொண்டு போனார். அதற்கு பிறகு இன்னொரு காரில் போனேன் என்று சொன்னார். அவர் இதெல்லாம் காரணமாக சொன்னாலும் தமிழக உளவுத்துறையின் கண்களிலிருந்து தப்பிக்கிறது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட அவருக்கு சிக்கல் இல்லை. தமிழக உளவுத்துறை கடைசி வரைக்கும் இங்கே இந்த லகட பாண்டிகள் தான் தெரியுமே, உட்காந்து ஏர் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்களா ஃபோட்டோவை? ஸோ அவர்களுக்கு என்ன மூவ்ன்றது தெரியக்கூடாது. இதை கணித்திருக்கணும். ஒரு நல்ல இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரு இதை கணித்து சொல்ல வேண்டும். 91 ஒரு ஓய்வு பெற்ற அடிஷனல் டிஜிபி என்கிட்ட சொன்னது, 91 to 96 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த 4 அணிலாம் கடைசி நேரத்தில் உருவாச்சு. ராஜாராம், பண்ருட்டி ராமச்சந்திரன், நெடுஞ்செழியன், இன்னும் சில பேரெல்லாம் உருவாக்கினாங்க. அப்போது அமைச்சராக இருந்த திரு ராஜாராம் ஒரு ஜோசியரை போய் பார்த்துட்டு வர்றாரு. அலெக்சாண்டர் தான் இப்போ இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ஜோசியரும் ராஜாராமும் என்ன பேசுனாங்கன்றது உளவுத்துறைக்கு தெரியணும், அவ்வளோதான். ஒரு குரூப் 1 ஆஃபீஸர், ஒரு அடிஷ்னல் எஸ்பி ஆகல, டிஎஸ்பி சொல்லிட்டாங்க அவர்கிட்ட, நீ என்ன பண்ணுவியோ தெரியாதுன்னு. சங்கர் நான் உள்ளே போய் அந்த ஜோசியர்கிட்ட உட்காந்து பேசி ராஜாராமன் என்ன பேசுனான்றதை கண்டுபிடிச்சேன்.
என்று சொன்னார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னோன்னு போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து மோர் கொடுத்தாரு. மோரை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே மெல்லமாக பேசி, நான் எனக்கு ஜோசியம் பார்க்குற மாதிரி போய் உட்காந்து பார்த்து ஜோசியத்தை பற்றி பேச்சை டெவலப் பண்ணி அவரை அவராகவே ராசாராம் என்ன கேட்டார் அப்படின்றத அவர் வாயிலேருந்து தெரிஞ்சு டக்குன்னு ரிப்போர்ட் போட்டேன். இப்படி இருக்குன்னு உளவுத்துறை. இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை உதாரணமாக சொல்ல முடியும். உளவுத்துறை என்றால் அப்படி இருக்க வேண்டும். இவங்க சோஷியல் மீடியாவை பார்த்து தான் உளவுத்துறைக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வருது. நம்ம வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்க கண்டென்ட்டெல்லாம் எடுத்து நோட்டு போடுறதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் உளவுத்துறையில் ஒரு டீம் இயங்குகிறது. ஏன்னா நாம் கொடுக்குற பல தகவல்கள் உளவுத்துறைக்கு தெரியாது. இதன் காரணமாக இவங்களோட கண்ணில் மண்ணை தூவுவதற்காக தான் ஒரு 3 கார் மாறி போனார். இன்னொன்னு எதிர்கட்சி தலைவரா இப்படி எல்லாம் தானே செஞ்சு தானே ஆகும். வேறு வழி இல்ல. அன்று அழகா நேத்து இல்ல கூட்டத்துல சார், சொன்னார். இப்போ ஆளும் கட்சிக்கு கண்ணில் மண்ணை தூவுறது தானே ஒரு எதிர்கட்சியோட வேலை. ஸ்ட்ரைட்டா ஒரே கார்ல போயிட்டு இங்க பாருங்க நான் இங்கதான் போறேன் அவர் வீடியோ போட்டு போறாரு நம்மள மாதிரி. எதுக்கு சொல்லணும்? இல்லை சார், அதை தாண்டி தமிழ்நாட்டோட உளவுத்துறை எப்படி வந்து செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டம் வைக்க போகிறாங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்த வாரம் கூட்டம் எக்ஸாக்ட்லி. இன்னொன்று, விஜய் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எந்த நிலைமையில் இருக்கிறதுன்றதை கணிச்சு நீங்கள் முதல்வருக்கு சொல்லணும். அதான் உளவுத்துறை. அந்த நான் சொல்கிறேன்ல, இவர் பனையூருக்கு போய் இவர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்த பிறகு பிரசாந்த் கிஷோர் வீடியோ கான்ஃபரன்ஸில் பழனிசாமி கூட பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், நம்ம சொல்கிற வரைக்கும் உளவுத்துறைக்கே தெரியாது. அப்போ சார் நம்ம மக்களுக்கு தான் முதல்ல வந்து அரசாங்கத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியுது. எக்ஸாக்ட்லிம்மா. நான் சொன்னேன்ல அன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸில் வர்றாரு பிரசாந்த் கிஷோர். அக்டோபருக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறேன், நான் அக்டோபரில் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது, தம்பி கூட்டணியில் நான் பார்த்துக்கிறேன், உன்னை வேலைக்கு கூப்பிட்டேன், நீ அட்வான்ஸை திருப்பி விடு. இப்படி ஒரு உரையாடல் நடந்தது என்று நான் சொன்னேன்ல, நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சேன்ல. இதை உளவுத்துறை சொல்லணும் சிஎம்க்கு. சார் அங்கே முறிய போகுது, ஸோ இவர் அடுத்து பிளான் பிக்கு எடப்பாடி போவார்ன்றதை நீங்கள் கணிக்கணும். எடப்பாடி கூட இருக்கவங்களாம் பார்த்து அண்ணன் என்ன மூடில் இருக்கார், டேரெக்டாக தெரியாது அண்ணன் என்ன மூடில் இருக்காருன்னா, இல்லைங்க நேற்று நைட்டில் இருந்து அண்ணன் டென்ஷனாக இருக்கார் அண்டு ஃப்ளைட் டிக்கெட் போடுவார்ல, எல்லாத்தையும் கணிச்சு நீங்கள் சொல்லணும். உங்களை சுத்தலை விடுறதுக்காக தான் அவர் 3 கார் மாறி போனார். அவர் நேற்று சொன்னார், நான் தம்பித்தோட காரில் போனேன், இந்த காரில் போனேன்ட்டு ஏதோ சொன்னார். இவங்களுக்கு மண்ணை தூவுறது தான் அவரோட நோக்கம். சொந்த கட்சிக்காரனுக்கே அவர் என்ன சிந்திக்கிறாருன்றது தெரியல, உங்களுக்கு தெரிய வச்சுருவார் அவர். அதனால தானே அங்கே போய் சொன்னார், கூட்டணிலாம் இல்லைங்க, நான் வந்து தமிழக கோரிக்கைகளை வலியுறுத்துறதுக்காக வந்தேன் என்று அவர் சொல்லும்போது, இன்னொன்று அதற்கெல்லாம் முன்பாகவே நேற்று நம்ம பேசணும்ல, முதல் முறை எப்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறவிட மாட்டோம்னு அவர் ப்ரெஸ்ஸில் சொன்னாரா, அன்னைக்கே பிஜேபி கூட்டணி. இதை கணிக்கிறதா உளவுத்துறை. சரி, அதை பற்றி நாமளே டிஸ்கஸ் பண்ணோம் சார். சொல்கிறாரு அப்படி பாஜக கூட. சரி, அவர்லாம் பிஜேபியும் அதில் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள்னா பாஜகவும் அடக்கம். அதில் பாஜக வரும், நாம் தமிழ் வரும், விஜயோட கட்சி வரும். திமுகவுக்கு எதிரில் யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஜான் பாண்டியன் வருவார், கிருஷ்ணசாமி வருவார், எல்லாமே வருவாங்க. இதை கணிக்கணும். உங்களுக்கு உளவுத்துறைன்றது நீங்கள் உங்களுக்கு தனியான மூளையை செய்து மூளை கொண்டவர்கள் மட்டும்தான் உளவுத்துறையில் பணியாற்றுவார்கள் என்ற விஷயம் அல்ல. 80% தகவல்கள் பொதுவெளியிலேருந்து நீங்கள் எடுத்த இன்டர்பிரிட்டேஷன் தான். நம்ம என்ன பண்ணுறோம், இவர் சொன்னவுடனே ஓகே பிளான் பிக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் ஃபர்தராக விசாரிக்கிறார். அந்த மீதி 20% ஃபர்தராக நம்ம சோர்ஸஸை வச்சு விசாரிக்கிறது. இது உங்களுடைய முழுநேர தொழில். அதை விட்டு முதல்வரோடு திருநெல்வேலிக்கு சென்று அல்வா சாப்பிடுவது, ஊட்டிக்கு உல்லாசமாக செல்வது, ஏர் ஷோவில் போய் வேடிக்கை பார்க்குறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்த பிறகு தானே உங்களுக்கு அந்த தகவல் தெரியும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணார். இன்னொன்று, அந்த கூட்டத்தில் பேசினாரா ப்ரெஸ் மீட்டில் பேசினாரான்றது எனக்கு நினைவில்லை. எடப்பாடி அதிலே சொல்கிறாரு, என்னை கண்காணிக்கிற நேரத்தில் நாட்டில் நடக்காத கண்காணிச்சிருந்தீங்கன்னா நாடு இந்த அளவுக்கு குடிச்சவராக இருக்காதுன்னு சொன்னார். நான் என்ன பண்ணுறேன், எதிர்கட்சி என்ன பண்ணுது, எங்கே போகிறாரு வராருன்றதை கண்காணிக்கிற நேரத்தில் நீங்கள் உளவுத்துறை மாநிலத்தின் நலனில் அக்கறை செலுத்தியிருந்தால் நாடு இந்த அளவுக்கு இன்று சீரழிந்திருக்காதுன்னு சொல்கிறாரு. இது கள்ளக்குறிச்சி கூட்டம் வந்து ஹேஸ் செட் த டோன் ஃபார் எலெக்ஷன்ஸ்ன்றது தான் பார்க்கணும். அண்ட் நேற்று அந்த பழனிசாமி பேசுனதில் அவரோட அந்த உற்சாகம், கட்சியினரிடையே இருக்கக்கூடிய உற்சாகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான நோட்டில் ஏடிஎம்கே தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது அப்படின்ட்டு பார்க்கலாம். சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தில் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது, ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்ததுக்கே இந்த அலறீங்களே ஸ்டாலின் அவர்களே, இன்னும் எங்கள் கூட்டணிக்கு மற்ற கட்சிகளெல்லாம் வந்தால் நீங்கள் என்ன கதிக்கு ஆவீங்கன்றதை
பொறுத்திருந்து பாருங்கள்னு சொல்கிறாருன்னா நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேனா, டாக்ஸ் கோயிங் ஆன்னு சொல்லிட்டு வரேனா, இப்போவும் சொல்கிறேன். இதைத்தான் எடப்பாடி நேற்று இண்டிகேட் பண்ணார். ஒரு கட்சி வந்ததுக்கே நீங்கள் இந்த நடுங்குகிறீர்களே பாருங்க அப்படின்ட்டு. தே ஆர் இன் டாக்ஸ் இன்க்ளூடிங் விஜய். இப்போவும் நான் சொல்கிறேன், ஒரு பேர் என்ன ஆதவ், அவர் மறுக்கலாம். நான் சொல்கிறேன், டாக்ஸ் ஆர் ஆன். விஜய் வில் கம் இன் டு தி அலையன்ஸ். சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். பொதுவாக வந்து நம்மளே பேசி இருக்கோம், இந்த மாதிரி கூட்டணிகள்லாம் ரொம்ப நெருக்கத்தில் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஜயோடைய கூட்டணியில் சேர்றாரா இல்லையான்னு ஏன் சார் இவ்வளோ சீக்கிரமாக அவர் முதல்ல முடிவு பண்ணணும்? அது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது? அது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுன்னா, விஜய் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபேக்டர்ன்றதை யாரும் மறுக்க முடியாது. திமுகவின் வெற்றி தோல்வியை உறுதி செய்யக்கூடிய நிலையில் விஜய் அவர்கள் இருக்கிறார். விஜய்க்கு கணிசமான செல்வாக்கு இருக்கிறது, வெல்லும் அளவுக்கான செல்வாக்கு இல்லை. விஜயால் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதிக்க முடியும். ஸோ எலெக்ஷன் நெருங்க திமுக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சாங்கன்னா அந்த நேரத்தில் மக்கள் உறுதியாக ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுக்கலாம். பிஜேபி மற்றும் அதிமுக தலைமையின் எண்ணம் என்னவென்றால், எதற்கு அதற்கு இடம் கொடுக்கணும்? 1% சான்ஸ் கூட திமுகவுக்கு இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில் ஒன்றும் தவறு இல்லையே. கேட்குறது நல்ல அழகான கேள்வி. ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஏன் வந்து அதுக்கு போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கீங்கன்னு. 1% கூட, நான் அடுத்து இந்த பவன் கல்யாண் மேட்டர் கேளுங்க, அப்போ சொல்கிறேன். ஒரே 1% சான்ஸ் கூட திமுகவுக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு பிஜேபி நினைக்குது, ஏடிஎம்கே நினைக்குது. இன்றைக்கி இதில் வந்து இப்போ இந்த ஒரு நல்ல கேம்பெயினை இப்போலேருந்தே இவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாக்கி நல்ல பிரச்சாரத்தை முன்னெடுத்து நரேட்டிவ் செட் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைத்து போனால் அதுவே ஒரு வலுவான கூட்டணி. அது போராடுறதுக்கு கூட தேவையே இருக்கக்கூடாது. இந்த கூட்டணி வெற்றி உறுதி செய்யப்பட்டதுன்ற சூழலில் தேர்தலை அணுக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவங்க சொன்னாங்கல்ல, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாதுன்னு. அந்த ஐடியாவில் தான் திரு விஜய் அவர்களும் இந்த அணிக்கு வர வேண்டும். ஒருவேளை விஜய் கொஞ்சம் வாக்குகளை பிரித்து திமுக மீண்டும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதில் 2 கட்சியின் தலைமைகளும் மிக மிக உறுதியாக இருக்கின்றன. விஜய் வந்து விடுவார், எங்கே செல்ல போகிறார். இதோட தொடர்ச்சியாகவே நான் வந்து இந்த திரு பவன் கல்யாணோட வருகையை, பவன் கல்யாண் அப்புறம் சந்திரபாபு நாயுடு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். பவன் கல்யாண் நேற்று சென்னை வந்து பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து கலந்து கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கிலம் கலந்து பேசினார். நீங்கள் சொல்லுங்க இல்லையோ, எதுக்கு இப்போ பிஜேபி பவன் கல்யாணை கூட்டு வந்து அவர் பேசினார். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கான்ஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கான்ஃபரன்ஸில் அதை ஆதரித்து திரு பவன் கல்யாண் அவர்களை அழைத்து வந்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பிஜேபியோட திட்டம். அதை ஆதரித்து பிஜேபி தலைவர்களே அந்த மாநாட்டை நடத்தியிருக்கலாம் இல்லையா அல்லவா? பவன் கல்யாணை எதற்காக அழைத்து வர வேண்டும்? இது எதுக்கு அந்த இந்த கருத்தரங்குக்கு வந்து பவன் கல்யாணை அழைத்து வந்து இவர்தான் வாடும் எம்ஜிஆர் என்று நைனா நாகேந்திரன் எதற்காக சொல்ல வேண்டும்? இல்லை, அது கொஞ்சம் இன்ட்ரோட் பண்ண கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா அவர் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் வச்சுங்களேன், சொல்லிடுவீங்க, ஈஸியாக ஓரளவு பண்ணிடலாம். அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். அவரை வந்து அப்படி சொல்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியல. சொல்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே பேசியதோட நீட்சி தான் இது. தமிழகத்தில் 40 முதல் 48 லட்சம் தெலுங்கு பேசும் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று வந்து சென்னையில் அதிகமாக இருக்குது. சென்னையில் தமிழகம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கங்க. தேனியில் வந்து ஒரு விருதுநகர் பல்காக இருப்பாங்க சார். உங்களுக்கு வந்து இங்கே சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், தமிழகம் முழுக்க இருக்காங்கப்பா. இங்கே வந்து அதிகபட்சம் நிறையா இருக்காங்க. இந்த வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஏன் அவர்களுக்கு செல்கிறது? ஏன்னா அவங்க தெலுங்கு பேக்ரவுண்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பல, அது சொல்லல. இருக்கலாம். இல்லை, ஒரு பெரிய தெலுங்கு லாபியே திமுக சுற்றி இயங்குது இல்லை. சேகர் பாபு, நீங்கள் தான் சொன்னீங்களா, செந்தில்ஜி யாருக்கு ஹெல்ப் பண்ணாரோ அவங்க. சேகர் பாபு, ஏவாவேலு, கேஎன் நேரு, கேகேஎஸ், அவர் ராமச்சந்திரன் கரெக்டு, கேகேஎஸ் சார். இது போல் ஒரு பெரிய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஸோ பெரும்பாலான வாக்குகள் இவர்களுக்கு அதுவும் குறிப்பாக நாயுடு சமூகத்தினரின் ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. ஸோ அந்த வாக்குகள் அங்கேயே போய் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் இருக்காங்க. அவர்களின் ஆதரவு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தெலுங்கு பேசும் மக்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் பவன் கல்யாணோட ரிலேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா?
ஒரு 10 ஓட்டு ஓட்டுமே எல்லா வழியிலையும் தான் பிஜேபி சிந்திக்கும். அந்த 10 ஓட்டும் திமுகவுக்கு போகக்கூடாது. புரியுதா? நான் இப்போ சொன்னது ஏற்கனவே சொன்னதோட தொடர்ச்சி தெரியுதா? அது கூட போகக்கூடாது. எப்படி பிளான் பண்ணுறாங்க, எவ்வளவு அஹெடாக பிளான் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. லான்ச் பண்ணுறாங்க. நேற்று வந்து பவன் கல்யாணம், இவர் நயினார், இவர் எம்ஜிஆர்ன்றது எடப்பாடிக்கு தெரியுமா? இப்போது பவன் கல்யாணம் கேம்பெயின் கொண்டு வர்றாங்க. புரியுதா? அந்த ஓட்டை கவரணும். அது ஏன் திமுகவுக்கு போகணும்? அப்போ எவ்வளோ கீனாக இருக்குது பிஜேபி. இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியமாக பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எப்போ சொல்லணும்னா, மும்பையில் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து போட்டியிட்டார் மகாராஷ்டிராவில் பாஜக சார்பாக. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு தமிழரை வந்து நான் ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யணும் சீமான் இங்கேருந்து போனார். அப்போ பாஜக தான் ஏற்பாடு செஞ்சாங்க. பட் தமிழ் வாழ்க்கைலாம் வந்து சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஏன்னா தமிழ் பேசும் பேசும் மக்கள் சீமான் போனால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு இதில் அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். பவன் கல்யாணம் வருது. பட் அது ஓட்டை கன்வெர்ட் ஆகுமா? எது பவன் கல்யாணம் மேக் அன் அட்டெம்ப்ட் மேன், அவ்வளோதான். பிஜேபி ட்ரை பண்ணு. அதுக்கு தான் கன்வெர்ட் ஆகுமான்னு நீங்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறீர்கள் அல்லவா? இதை இறுதி நேரத்தில் செய்தால் கன்வெர்ட் ஆகுமா இல்லையான்ற சந்தேகம். அதுக்கு தான் ஒரு வருஷம் முன்னாடி லான்ச் பண்ணுறது. ட்ரை பண்ணுவோம், தொடர்ந்து பேசுவோம். பேசுறதுல அவர் கோயிலாக போகிறாரு தமிழ்நாட்டில், எல்லா கோயிலும் போகிறாரு. ட்ரை பண்ணுவோம். இந்த நீங்கள் இப்போ ஒரு கேள்வி எழுப்புனீங்கல்ல, எடுபடுமா அப்படின்னு. எடுபட வைக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியோட தாரக மந்திரம். அது எப்படி தொடர்ந்து ஒரு கட்சி ஜெயிக்க முடியும்? ஜெயிச்சு காட்டுறேன் பார். 2017 யூபி எலெக்ஷனுக்கு பிறகு என்று நினைவு அமித்ஷா சொன்னது, இன்னும் கூகுளில் தேடி பாருங்கள். இருக்கும், பஞ்சாயத்துகள் முதல் பாராளுமன்றம் வரை நாம் ஜெயிக்க வேண்டும். கோஆப்ரேட்டிவ் எலெக்ஷனாக இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்கணும். இது பிஜேபி அப்போது 17 தான் சொன்னார்னு நினைவு. பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை நம்ம தான் ஜெயிக்கணும். அப்படி எல்லாம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு கடைசியில் வந்து ஒரே நாடு ஒரே கட்சி அப்படின்றாங்க. அதுக்கு நோக்கி தான் போகுது. ஒரு கொள்கை அடிப்படையில் வந்து பிஜேபி ஒரே நாடு ஒரே தேர்தலை முன்னெடுக்கிறது. அதுக்கு ஒரு கருத்தரங்க நடத்தி, இப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்கள் பவன் கல்யாணம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அது பிஜேபிக்கு தெரியாதா? பவன் கல்யாணம் ஒரு லான்ச் பண்ணுறது ஒரு ஈவெண்ட் வேணும். என்ன ஈவெண்ட்டு? இந்த ஈவெண்ட்டு கொண்டாங்க. அவர் வந்து தடுமாற்றிய தமிழில், நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இங்கிருந்து சென்று விட்டேன், சென்னையோடு எனக்கு தொடர்பு போயிட்டு, ஆனால் நான் சென்னையோடு நெருக்கமாக இருக்கேன். கருணாநிதி அவர்களே ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்திருக்கிறாருன்னு எங்கே நெஞ்சுக்கு நீதியிலேருந்துலாம் எடுத்து படிக்கிறார். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே அப்ரோச் தி எலெக்ஷன். இவ்வளோ ஈஸியாக திமுக ஜெயிக்க விட்ருவாங்களே? திருமதி சசிகலா கைதாகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கவே முடியாது. ஆனால் அதை சாத்தியப்படுத்தியது பிஜேபி தானே சார்? இன்னொரு விஷயம், இந்த 26 தேர்தல் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லோருக்குமான தேர்தல். யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். திரு கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் இருந்த வரை அது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ். கருணாநிதிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், கலைஞருக்காக, அம்மாவுக்காக மண் சோறு தின்னுவேன், கையை அறுத்துக்குவேன்ற கூட்டம் இருந்தது. அப்படி தேர்தல் நடந்தது. இன்றைக்கி எடப்பாடி ஜெயலலிதா இல்லை, ஸ்டாலின் கருணாநிதியும் கிடையாது. கரெக்டாப்பா? அதுதான் வந்து பாஜக அங்கே உள்ள வரதுக்கும் கொஞ்சம் கடினமாக இருந்தது. அவங்கள சுற்றி தான் ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி ஜெயலலிதா, இப்படி தான் எலெக்ஷன் நரேட்டிவே. இன்றைக்கி அப்படி கிடையாது. இங்கே மாஸ் லீடர் யாருமே இல்லை தமிழ்நாட்டில். எடப்பாடி மாஸ் லீடர் கிடையாது, ஸ்டாலின் மாஸ் லீடர் கிடையாது. அண்ணன் விஜய் அவருக்கு பால் பாக்கெட் போடுற கூட்டம் தான் டைம் எடுக்கும். அவருக்கு லீடர் கிடையாது, மாஸ் ஹீரோ வேற. பொலிட்டிக்கல் விஜய் என்ன சொன்னாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். நான் என்ன ஆனாலும் சரி அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவேன், என்ன ஆனாலும் சரி கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவேன். என் ஓட்டு கலைஞருக்கு. அது மாதிரி என்ன ஆனாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்ற கூட்டத்தை விஜய் இன்னும் உருவாக்கல. அதுக்கு நேரம் எடுக்கும். எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் படத்தை 10 வாட்டி பார்ப்பேன்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதாவது அவர் ஒரு தலைவராக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நடிகர், நல்ல ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. தலைவர் ஆகணும்னா உடனே ரியாக்ட் பண்ணுறது, மக்களுக்காக நிற்கிறது, டைம் எடுக்கும். நிறைய பேசிட்டோம், ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அது தேர்தல் தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். எம்ஜிஆர் ப்ரூவ் பண்ணி காட்டார். என்னன்னாலும் சரி நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன், என்ன ஆனாலும் சரி என்னோடய ஓட்டு கலைஞருக்கு. இன்றைக்கி களம் ஓப்பனு, யார் வேணாலும் ஜெயிக்கலாம். நல்லா வேலை செய்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு இங்கே தான் வருது, வேலை செய்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். ஒரு வருஷம் கடுமையாக உழைக்கக்கூடியவன் ஜெயிக்கலாம். குளத்தூரில் ஸ்டாலினே தோக்கடிக்கலாம், முடியாதுன்னெலாம் சொல்லாதீங்க. ஸ்டாலினே தோக்கடிக்கலாம், சேப்பாக்கத்தில் உதயநிதி தோக்கடிக்கலாம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து சரியான கேண்டிடேட்டை போட்டு வேலையை வேகமாக ஆரம்பித்தால் சேப்பாக்கத்தில் உதயநிதி தோற்கடிக்கப்படுவார். போன வாட்டியே செட்டிங்கில் தானே ஜெயித்தாங்க, அங்கேயே தோற்கடிக்க முடியும். இன்றைக்கி ஒரு பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணின எலெக்ஷன் இது இல்லை. இஷ்யூ பேஸ்டு எலெக்ஷன். பெர்ஃபார்மன்ஸ் ஆர் நான் பெர்ஃபார்மன்ஸ்.
இதை வச்சு தான் இந்த தேர்தல் நடக்க போகுது. ஸோ இதில் யார் நல்லா வேலை செய்கிறாங்கன்றதை பொறுத்து தான் தேர்தலில் வெற்றி கனியை மக்கள் அளிப்பார்கள். அதை புரிந்து கொண்டு தான் பழனிசாமி வேலையை வேகமாக தொடங்கிவிட்டார். திமுக அவர்களுக்கு முன்னதாகவே வேலையை வேகமாக தொடங்கி தொகுதி பொறுப்பாளர்கள்லாம் போட்டு தொடங்கியிருந்தது. இந்த அமலாக்கத்துறை சோதனை அவர்களை ஒரு சூறாவளியில் சிக்கியது போல சுழற்றி அடித்து விட்டது. அதிலிருந்து அவர்கள் இன்னமும் வெளியே வரவில்லை. இடி தொடர்ந்து டாஸ்மாக் ஊழல் தொடர்பான சோதனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஸ்டாப், தனி மனிதல் மீறல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் திமுக சொன்னார்கள். நீதிபதி கவாய் அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அன்னைக்கு இது மாநில உரிமைகளை மீறும் செயல், குடியரசாட்சிக்கு எதிரானது என்பது போன்ற தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் அன்றைக்கி அப்சர்வேஷன் சொல்லியிருந்தது. கோர்ட்டில் நடந்தது. ஓகே, ஆனால் எழுத்துப்பூர்வமான ஆர்டர்ன்றது வேற, அது நேற்று தான் வந்திருக்கு. அதான் அதில் என்ன இருக்குன்றது தெரியாது. அன்னைக்கு ஸ்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்றது மட்டும் தெரியும். இவர்கள் பட்டாசு வெடித்து என்ன அடி அடிச்சது உச்சநீதிமன்றம்? சம்மட்டி அடி அடித்தது என்று ஏட்டையா பேட்டியெல்லாம் அளித்தார். அதில் அன்னைக்கு நடந்த அந்த விசாரணையில் என்ன உத்தரவு என்பது நேற்று இரவு தான் உச்சநீதிமன்றத்தோட இணையதளத்தில் அப்லோட் ஆயிருந்துச்சு. அது கொடுப்பா, மூத்த பத்திரிகையாளர் அதை படிச்சுட்டு அந்த ஆர்டரில் என்ன சொல்லுது? முடியாது, நீங்கள் தான் சொல்லணும், கொடுப்பா. என்ன புரியுதுன்னு சொல்லுமா, சும்மா சொல்லுங்கம்மா. இதெல்லாம் ஒண்ணுமே முடியாது, பேசுறீங்க. படிங்க, லாஸ்ட் பேரா 4 and 5 படிங்க. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். In the meantime, there shall be stay of further proceedings qua the petitioner. ஓகே, கரெக்ட் தான், படிங்க. அடுத்தது, there shall also be நான் தப்பு பண்றேன், மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. There shall also be add interim relief in terms of prayer clause B of the prayer of interim relief, which reads as under. B. Restrain the respondent directorate of enforcement by itself or through its officers or agents from undertaking any further coercive action, including any fresh search, seizure or investigation against the petitioner corporation or its officers/employees based on or arising out of the ECIR purportedly related to the events of 6th 8th March 2025. ஓகே, வச்சிருங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதுன மாதிரி இருக்கு. என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. அவங்க இதற்கு முன்பு திமுகவின் கொண்டாட்டங்களை பார்த்திருப்பீர்கள். சம்மட்டி அடி, நீங்கள் மாநில உரிமைகளில் தலையிடுறீங்க அப்படின்னு சம்மட்டி அடி, இடி தலையில் குட்டு வைத்த உச்சநீதிமன்றம் என்றெல்லாம் சொல்லியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பெங்களூரில் தலைமறைவாக இருந்த ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோர் சென்னை திரும்பிவிட்டனர். தம்பி லண்டனிலிருந்து இந்த வார இறுதியில் திரும்புகிறார் என்று டிக்கெட் போட்டாராங்க சார்? இல்லை, அது போடலை, திரும்புறதுக்கு திட்டமிட்டிருந்தார் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த ஆர்டர்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? 4 வீக்ஸுக்கு வந்து இன்டரிம் ரிலீஃப், அது கவுண்டர் அஃபிடேவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்த சர்ச்சும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் யாரையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 நம்ம அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து ஃபைல் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆர்டர் அவங்க கொடுக்கலாம், இல்லை ஸ்டே வந்து கண்டினியூ ஆகலாம், அப்படி எடுத்துக்கலாம்ல. அது இதில் இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த லீகலைஸ் புரியாது, அதனால தான் நான் இதை எளிமைப்படுத்தி சொல்லணுன்றதுக்காக அதை பிடிச்சவொடனே இப்போ ஒரு நார்மலான ஆள் லியோ என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அதுதான். இடியோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டே, பதில் மனு தாக்கல் செய்யுங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை இன்டர்பிரேட் பண்ணணும். அகேன்ஸ்ட் பெட்டிஷனர்னு போட்டிருக்காங்க. இதில் பெட்டிஷனர் யார்? ஃபர்ஸ்ட் பேஜில் பாருங்கள். பெட்டிஷனர் பாருங்க, படிங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் படிங்கம்மா, மேலே இருக்கு பாருங்கம்மா பெட்டிஷனர் மேலே. முகுல் ரோத்தகி. ஏம்மா அது வக்கீல் பேருமா, மேலே இருக்கு பாருங்க பெட்டிஷனர். இது அரைசிங் அவுட் ஆஃப் இன்பஞ்ச்டு, அவ்வளோ மேலே இல்லை, அதுக்கு கீழே டாஸ்மாக். அதை படிங்க. டாஸ்மாக் வர்சஸ் இடி. அப்போ பெட்டிஷனர் யாரு? இடி. டாஸ்மாக் அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே. கரெக்டாக அதில் ஒவ்வொன்றுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாஸ்மாக் இஸ் அ கார்பரேஷன், செமி கவர்மெண்ட் பாடி, அது கவர்மெண்ட் இல்லை. ஸோ இந்த வழக்கை தொடுத்தது யாரு? டாஸ்மாக். அப்போது கடைசியில் இப்போது இதுக்கப்புறம் இங்கே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
பெட்டிஷனர் ஆர்கனைசேஷன் அல்லது ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயீஸுக்கு எதிராக வழக்கு விசாரிக்க தடை. விசாகன், உதயச்சந்திரன் அவங்களெல்லாம் விசாரிக்கக்கூடாது. தம்பியை விசாரிக்க என்ன தடை? ஜூஜுவை விசாரிக்க என்ன தடை? ஆகாஷ் பாஸ்கரனை விசாரிக்க என்ன தடை அப்படின்னு சொல்லிட்டு இடி விசாரிக்க போறாங்க. அதானே மீனிங் இருக்கு. அதாவது குறைஞ்ச பேர் சம்மன் கொடுப்பாங்க, வாங்க விசாரிக்கலாம்ல. தடை ஏதாவது இருக்கா? ஆகாஷ்க்கு கொடுத்த சம்மனுக்கு அவர் வரல. அப்போ ஆகாஷ் சிக்கினார்னா கைது செய்யறதுக்கு அமலாக்கத்துறைக்கு தடை எதுவும் இருக்கா? இல்ல. இதுக்கு தான் இதை உங்களுக்கு படி சொன்னேன். இந்த பிரேயர் அலௌடு ரெஸ்ட்ரெயின் த இடி ஃப்ரம் அண்டர்டேக்கிங் ஃபர்தர் கோயர்சிவ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தி பெட்டிஷனர் கார்பரேஷன் ஆர் இட்ஸ் ஆஃபீஸர்ஸ் பார் எம்ப்ளாயீஸ். கரெக்டா? பெட்டிஷனர் கார்பரேஷன் இஸ் டாஸ்மாக். டாஸ்மாக் கார்பரேஷனுக்கு எதிராகவோ அந்த கார்பரேஷனின் ஊழியர்களுக்கு எதிராகவோ அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு தடை. அமலாக்கத்துறை விசாரணைக்கே தடை என்று இதில் எங்கேயாவது இருக்கிறதா? அந்த இசிஐஆரை மொத்தமாக ஸ்டே பண்ணியிருக்காங்களா? இல்லை. இந்த இசிஐஆரின் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் டாஸ்மாக் நிறுவன ஊழியர்களுக்கு எதிரான விசாரணைக்கு தடை, அந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிரான விசாரணைக்கு தடை என்று எங்கேயாவது இருக்கிறதா? இசிஐஆர்னா என்னங்க சார்? அது எஃப்ஐஆருக்கு நிகராக அமலாக்கத்துறை பதிவு செய்யக்கூடிய ஒரு வழக்கு. எஃப்ஐஆர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இசிஐஆர். அது ரகசிய ஆவணம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது தான் இசிஐஆரை கொடுப்பாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. இது இசிஐஆர்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. அது ரகசிய ஆவணம். இதை சம்பந்தப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்து விட்டது. அதனால் அது வெளியில் வராது. ஸோ இப்போது இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்தா இதுக்கு தான் ஆர்டர் முக்கியம், ஆர்டர் வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். இடி டைரெக்டாக வர முடியாது, அவங்க ஒரு வழியில் வந்திருக்காங்க. அது ப்ரெடிகேட் அஃபென்ஸு. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸு எதுன்னு தெரியல. அதெல்லாம் வச்சு தான் டாஸ்மாக் சொல்லியிருக்கு எங்களுடைய ஊழியர்களை நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வழியில் தானே சார் இப்போ தம்பியாக இருக்கட்டும் ஆகாஷாக இருக்கட்டும் அவங்களையும் விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்கள பிரித்து பார்க்குமா இடி? சட்டம் அப்படி பார்க்குமா? சட்டம் அப்படி தான் பார்க்கும். இந்த வழக்கை தம்பி தொடுத்திருந்தால் தம்பிக்கு எதிராக ஸ்டே, ஜூஜு தொடுத்திருந்தால் ஜூஜுவுக்கு எதிராக ஸ்டே, ஆகாஷ் பாஸ்கரன் தொடுத்திருந்தால் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக ஸ்டே. வழக்கை யார் தொடுத்தது? டாஸ்மாக் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு எதிராக ஸ்டே. இப்போ அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸும் அதுக்கு ஒரு வழக்கை சொல்கிறாங்களா, அதுக்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கும் ரத்தீஷ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது எங்களோட புலன் விசாரணையில் இருக்குங்க. நாங்கள் விசாரணை முடிஞ்ச பிறகு நாங்கள் சொல்லுவோம். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் பற்றிலாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இது இன்ட்ரீம் ஆர்டர் தானே? இது இன்ட்ரீம் ஆர்டர் சார். இப்போ நான் நீங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கு ஒரு வழக்கை காரணம் காட்டுறீங்க. அந்த வழக்கு 2021 முன்னாடி இருந்தது. 2021 முன்னாடி ஆகாஷ் பாஸ்கரன்கிட்டயோ இல்லை ரத்தீஷுக்கிட்டேயோ இவ்வளோ பணம் இல்லை, ஓகேவா? அது இப்போ அவங்க உடச்சி சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் மாமனார் கூட்டான்னு ஆகாஷ் பாஸ்கரன் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது 2021 முன்னாடி ஒரு கேஸ், அப்போ தான் 41 கேஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் முகில் ரோஹத் வச்சு வாதாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணேன், இது சொந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கரனும் ரத்தீஷும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டாஸ்மாகோட கேஸுக்கும் உங்களுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஓகேங்க. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாமா? ஏன் விசாரிக்கக்கூடாது? ஒரு ஏஜென்சியை விசாரணையே நடத்தக்கூடாதுன்ட்டு எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும்? இதில் எங்கே சொல்லியிருக்கு ஆர்டரில்? ஆர்டர் இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ ஆர்டரை விட்டுருங்களேன், ஆர்டரை விட்டு நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள். அமலாக்கத்துறைக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக விசாரிப்பதற்கு வானளாவிய அதிகாரங்கள் இருக்கிறது. பட் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கும் இந்த மணி லாண்டரிங்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சுங்களேன். அது இனிமேல் பட்ட நடக்கக்கூடிய விசாரணையில் முடிவெடுக்கப்படும். கேட்குறது நல்ல கேள்வி. 2018 ஒரு டாஸ்மாக் மேனேஜர் 50,000 ரூபாய் வாங்கினதுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அமலாக்கத்துறை விசாரிக்க முடியுமான்னு? அதெல்லாம் பின்னாடி நடக்கும். இல்லை, அப்போ நீங்கள் உதயநிதிக்கு நெருக்கமாக ரத்தீஷ் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வழக்கு இருக்கும்போது உதயநிதி மினிஸ்டரும் இல்லை, அப்போ திமுக ஆட்சியும் இல்லை. அப்போ நீங்கள் ரத்தீஷையும் உதயநிதியும் அந்த கேஸையும் எப்படி இணைக்க முடியும்? அந்த வழக்கை விசாரிக்க நாங்கள் தொடங்கிய போது இது தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய ஊழல். இப்போ அதிமுகவும் அதில் சிக்குவாங்கல்ல, 2018 போட்டாங்கன்னா அப்போ அதிமுகவிலையும் அதில் மணி லாண்டரிங் சம்மந்தப்பட்டு வருவாங்கல்ல. அந்த மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆனது 21க்கு பிறகு தானே. நாங்கள் விசாரணை அப்பையிலேருந்தே தொடங்கிட்டோம். என்ட்ரிக்காகிட்டேருந்து லஞ்சம் வாங்கினது எப்போது? சரி, 2021 அப்புறம் அதை வச்சிங்களா. பட் அந்த வழக்குக்கும் அந்த என்ட்ரிக்காக லஞ்சம் வாங்குறதுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஆக்சுவலாக நான் லஞ்சம் வாங்கினேன் 2020 அப்புறம் நான் டாஸ்மாகில் முறைகேடாக லஞ்சம் வாங்கினேன், பணம் வாங்கினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டாலும் இப்போ என்ட்ரிக்கா மூலமாக தான் நான் வாங்கினேன் 2021 பிறகு. நீங்கள் சொல்கிற இந்த மேட்ரு இனிமேல் டிசைட் ஆகும்.
அது மட்டும் இல்லாமல் சார், இப்போ தம்பி போய் பாருங்க, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் அவர் கோர்ட்ல போய் சொல்லி அவர் ஸ்டே வாங்கல. இல்ல ஒரு ஜென்ரலா வந்து ஒரு இல்லை நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிட் கொஸ்டின். இதெல்லாம் இனிமேல் இதாகும். இதில் இப்போ என்னென்னா, ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இதில் இப்போ என்னென்னா, எங்களுக்கு தேவை இடியோட ஸ்டாண்ட் என்னென்னா, எங்களுக்கு தேவை ப்ரெடிகேட் அஃபென்ஸ். நாங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்காக உள்ளே நுழைகிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் விசாரிக்க வந்தது டாஸ்மாக் மேனேஜர் 2018 வாங்கின 50,000 ரூபாய் விசாரிக்கிறதுக்கு தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா 22 5,000 கோடி ஊழல் நடந்திருக்குது எங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டியே நாங்கள் இதுக்கு சார்ஜ் ஷீட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால், அது 50,000 தானே, நீ இந்த 5,000 கோடி ஊழலை நீ விசாரிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுமா என்பது தான் கேள்வி. இப்போ டெல்லியில் வந்து லிக்கர் ஸ்கேம் நடந்தது. அதில் வந்து அந்த கட்சியை வந்து ஒழிக்கப்பட்டது. அங்கே மினிஸ்டர்ஸு சிஎம் எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. சரி, அதில் வந்து அந்த சவுத் லிக்கர் கம்பெனி ஒரு கம்பெனி வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? சவுத் லாபி ஓகே. அதில் ஒரு ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருந்துன்னு வச்சுங்க. அது வந்து அந்த ஊழல் நடந்ததுக்கும் அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸ் நடந்ததில்ல, அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலி சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி இது மாட்டுதுன்னா, ஒரு இடத்துல வருமான வரித்துறை சோதனை செய்ய போகும்போது ஒரு லிக்கர் கம்பெனியில் கிடைக்கிற கேஷை வச்சு தான் இது எல்லாமே உள்ள வருது. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடியான ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு அதை வச்சுக்கலாம். என்னென்னா, லிக்கர் பாலிசி ஃப்ரேம் பண்ணும்போது டெல்லி லிக்கர் பாலிசி முறைகேடுகள் நடக்க ஏதுவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று டெல்லி லெஃப்டினன்ட் கவர்னர் சிபிஐக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிபிஐ பதிவு செய்த ஒரு வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை உள்ளே வருகிறது. மீத உள்ள விவகாரங்கள்லாம் நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். இதில் என்னென்னா, இப்படி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஒரு லார்ஜர் பிக்சர். இதெல்லாம் இப்போ இந்த வழக்கிலேயே முடிவாகிவிடும் என்று நான் நம்புகிறேன். மத்திய அரசு அமலாக்கத்துறையோட ரோல் என்ன? இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இதெல்லாம் பிடிக்கிறது, ப்ராசிக்யூட் பண்ணுறது, கருப்பு பணம் இதெல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணுறது தான் அமலாக்கத்துறையோட ரோல். தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குது, அது எதிர்க்கட்சி, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அந்த அரசும் அந்த கட்சியும் சேர்ந்து கடும் ஊழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது இந்த டாஸ்மாகில் ஊழல் நடக்குதுன்றது நமக்கு தெரியும், இடிக்கும் தெரியும். சரி, இந்த ஊழலை யார் விசாரிக்கணும்? டிவிஎஸ்சி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அரசின் கீழ் பணியாற்றுகிறது? தமிழ்நாடு அரசு கீழே. அப்போ தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் பதிவு செய்யுமா? செய்யாது. அப்போது நன்றாக கண் முன்னால் ஊழல் நடக்கிறது என்பதை தெரிந்த அமலாக்கத்துறை அதோட ரோலு இந்த பணப்பரிமாற்றத்தை, சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தடுப்பது, அது சம்பந்தமான விசாரணையை மேற்கொள்வது தான் அமலாக்கத்துறையோட ரோலு இல்லையா? அப்படி இருக்கும்போது மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்தால் அமலாக்கத்துறை உள்ளே வரலாம். ஊழலை செய்யக்கூடிய கட்சியின் கீழ் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வருவதால் அவர்கள் இந்த வழக்கு பதிவு செய்ய போவதில்லை. அதனால் நாங்கள் இந்த 5,000 கோடி ஊழலை பிடிக்க வேண்டும் என்பதற்காக 2018 பதிவு செய்த எஃப்ஐஆரை ஒரு கருவியாக பயன்படுத்தி உள்ளே வந்தோன்னே சொல்லுது இடி. இப்போ அதுதான் இந்த வழக்கில் நடக்க போகுது. இவங்க போய் இப்போ ஸ்டே வாங்கிட்டாங்க. இன்றைக்கி கடுமையான அப்சர்வேஷன்ஸ். அடுத்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த வழக்கில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பிட்டு இன்ஃபர்மேஷனையும் அமலாக்கத்துறை ஆவணமாக பதிவு செய்து கொண்டிருக்குது இந்த நேரத்தில் கூட. இது எல்லா ஆவணத்தையும் நீங்கள் கேட்ட அதே கேள்வி உச்சநீதிமன்றமும் கேட்கும். ஒவ்வொரு ஆதாரங்களையும் எடுத்து இங்கே பாருங்கள், அன்பு தம்பி இதையெல்லாம் செய்திருக்கிறார், அன்பு தம்பியின் மூலமாக இது நடந்திருக்கிறது. சினிமா ஒரு உதாரணம். நான் நேற்று சில நிறுவனங்களின் பெயர்களை எல்லாம் சொன்னேன். இத்தனை 1000 கோடி இதில் நடந்திருக்கு. நாங்கள் இந்த எவிடன்ஸை உங்கள் முன்னாடி வச்சிடுறோம். நீங்கள் சொன்னது சரியாக கூட இருக்கலாம். ஒரு கோயம்பேடில் ஒரு கடையில் டாஸ்மாக் மேனேஜர் 5,000 ரூபாய் கையாடல் பண்ணிட்டாருன்ற எஃப்ஐஆரை வச்சுட்டு நீ இதை எப்படிப்பா விசாரிக்கிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு அதை விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, நாங்கள் விசாரிக்க வேணான்னா சொல்லுங்கன்ட்டு இடி போய் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லும் கோர்ட்டு சொல்லு. நீ இங்கே கேட்குற இந்த ஆர்குமெண்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. கோர்ட்டு என்ன சொல்லுச்சு? விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருக்குது, விசாரிங்க. நீங்கள் கேட்குற சேம் கொஸ்டின் இங்கே இந்த ஆர்குமெண்ட் வந்துச்சா இல்லையா? 2017 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் டாஸ்மாக் கடையில். அதுவும் பெரும்பாலான எஃப்ஐஆர் என்னன்றதை சொல்லிடுறேன். சர்ப்ரைஸ் செக்குக்கு போவாங்க, கல்லா எடுப்பாங்க. காலையிலேருந்து எவ்வளோ விற்றுருக்கேன்? 100 பாட்டில் விற்றுருக்கு. 100 பாட்டில் விற்றதுக்கு 10,000 ரூபாய் இருக்கணும். இது இன்னும் 12,000 ரூபாய் இருக்குது. ஒரு சில கேஸில் 12,000 ரூபாய் இருக்குது, ஒரு சில கேஸில் 5,000 ரூபாய் இருக்குது.
ஒன்று ஷார்ட்டேஜ் இல்லை எக்ஸஸ், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுதான் எஃப்ஐஆர், பேசிஸ் எஃப்ஐஆர், வேறு எதுவுமே இல்லை டாஸ்மாகில். இதை வச்சுட்டு எப்படிங்க இந்த விசாரிக்கலாம்? நீங்கள் கேட்ட கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு எழுப்பியது. என்ன சொன்னார் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அந்த அமர்வு? ஊழல் நடக்கிறது என்பது நன்றாகவே தெரிகிறது, டாஸ்மாக் இந்த ஊழலை கண்டுபிடிக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும். நான் 5000 ரூபா லஞ்சம் வாங்கினார் ஒரு டாஸ்மாக் மேனேஜர்ன்றதை வச்சு தாங்க நாங்கள் உள்ளே வந்தோம். எங்களுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, இதை பாருங்கள் யுவர் ஆனர். இல்லை நீ 5000 ரூபா அந்த ஷார்ட்டேஜ் ஆச்சுல 5000 ரூபா, அந்த கோயம்பேட்டில் ஷார்ட்டேஜ் ஆன அந்த 5000 ரூபாயோட விசாரணை நிறுத்து. நீ இது 2000 கோடி இருந்தால் பரவாயில்ல, விசாரிக்காதுன்னு கோர்ட் சொல்லுமா? சொல்லாது. இல்லை இப்போ இடி வந்து இத்தனை சில பேர் திமுக தரப்பில் நான் பார்க்கும்போது 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் உள்ளே வரணும். ஒரு 5000 ரூபா வந்து ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் 12000 ரூபா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வைத்து கொண்டு எப்படி இதுக்குள்ளே வரலாம்? நீ அதுக்குள்ளே வரவே முடியாது. நீங்கள் 41 கேஸையும் ஒன்றாக்குறீங்களே அப்படின்னா அப்படியான வாதங்கள்லாம் வச்சா வைக்கப்படுதுன்னு சொல்கிறேன். இது எல்லாமே ரைட்டு, இது எல்லாமே ரைட்டு. இடி அதிகாரமே இல்லாமல் உள்ளே வந்திருக்குன்றது ஒரு வாதத்துக்காக வைத்துக்கொள்ளலாம். இந்த ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா? இருக்குது. இதை எப்படி விசாரிக்கிறது? யார் விசாரிக்கிறது? அப்போ எதிர்காலத்தில் வந்து பிஜேபி அவங்க வேறு மாதிரி சட்டம் இயற்றணும். இதிலேயே முடிவாயிடும். உச்சநீதிமன்றம் சொல்லிடும். இந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் லியோ கேட்குற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டு மொத்தமாக சேர்த்தா தான்ப்பா வருது, தனித்தனியாக எஃப்ஐஆர் பார்த்தா ஜூரிஸ்டிக்ஷன் வரல, அதனால நீங்கள் இந்த ஊழலை விசாரிக்காதீங்க, திருடினவன் திருடிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லுமா? சொல்லாது. அதுதான் இதில் முடிவாயிடும்னு சொல்கிறேன். யூ லுக், தட் இஸ் a ஹியூஜ் ஸ்கேம். இன்னொன்று, இந்த 41 எஃப்ஐஆர் இல்லாமல் நீ சொல்கிற இந்த வெறும் 5000 ரூபாய் ஊழல் செஞ்ச அந்த எஃப்ஐஆரே இல்லாமல் இடி உள்ளே எப்படி வர முடியும்? டிவிஎஸ்சி விசாரிக்காது, சிபிஐக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. அப்போ இந்த ஊழலில் நடக்கிறத அமலாக்கத்துறையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? நீங்கள் இதை வாங்கி வாங்கி சினிமா எடுத்துன்னு இருப்பீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக தானே நீங்கள் போகிறீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டீட்டெயில்டாக இருக்கா? ஏன் இந்த விசாரணையை அமலாக்கத்துறை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றதில் இருக்கிறதா? இதுக்கு கான்ட்ரரியாக உச்சநீதிமன்றம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? இன்னொன்று, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட இடி எவிடன்ஸ் சப்மிட் பண்ணல. இவ்வளோ நாள் நாங்கள் நடத்தின விசாரணையில் இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குன்னு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? டாஸ்மாக் கிட்ட பதில் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு. அவங்க சரியாக பதில் சொல்லிட்டாங்கன்னா இந்த தடை தொடர்ந்து நீடிக்கும், இல்லாட்டி தடை விலக்கி கொள்ளப்படும். தடை நிச்சயமாக நீடிக்க வாய்ப்பு கிடையாது. அதான் அது டாஸ்மாக் என்ன பதில் சொல்ல போகுதுன்றதை பொறுத்து. ஒரு இவ்வளோ அதான் ரெஸ்பாண்டன்ட் வந்து அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுங்க, அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுங்க. 4 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க டைம். எனக்கு தெரிஞ்சு ஜூனோட இறுதியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைல் பண்ணால் அப்போ கோர்ட்டு டிசைட் பண்ணும் இது கண்டினியூ ஆகணுமா இல்லை ஸ்டேயில் இருக்குமா. எஸ், டெக்னிக்கலாக நீங்கள் பேசுகிறது கரெக்டு. டெக்னிக்கலி யூ ஆர் வெரி ரைட். இந்த எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு எப்படி உள்ளே வந்தது டெக்னிக்கலி இன்னொரு ஆங்கிள்லேருந்து போகிறோம். ஓஷன் லைஃப் ஸ்பேசஸ்க்கு வழக்கு பேசணும் நம்ம. அதில் வழக்கு, அந்த வழக்கில் புகார்தாரர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், இது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பீட்டர் தான் பாதிக்கப்பட்டவர். கரெக்டாக? இடி ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கு ரைட் பண்ணாங்க? பீட்டர். அப்புறம் இடியோட பர்வியூ வெதர் தெர் இஸ் மணி லாண்டரிங். புகார்தாரர் மணி லாண்டரிங் பண்ணியிருந்தால் அவரையும் பிடிப்பாங்க. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப், அந்த ஆக்ட் பேரே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அது கரெக்டா? மணி லாண்டரிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் என் வேலை. குற்றவாளி மணி லாண்டர் பண்ணாலும் பிடிப்பேன், புகார்தாரர் மணி லாண்டர் பண்ணாலும் பிடிப்பேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் இடியோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கோர்ட்டு தான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சட்டம் தப்புன்னு கோர்ட்டு எப்படி சொல்ல முடியும் இது சட்டம் தப்புன்னு? ஸோ இது ஒரு டெம்பரரி ரிலீஃப். இப்போ ஏற்கனவே அன்னைக்கு வந்து நீங்கள் கொண்டாடிய அளவுக்கு தீர்ப்பு வரவில்லை என்பது தெரிந்து விட்டதா? இப்போ தம்பி லண்டன்லேருந்து வந்தார்னா விமான நிலையத்தில் பிடிக்க முடியுமா? முடியாதா? விசாகனை தொட முடியாதுங்க. விசாகனை இப்போ சம்மன் பண்ண முடியாதுங்க. டாஸ்மாகில் அந்த ஜென்ரல் மேனேஜர் ஒரு லேடி கூட போனாங்கன்னு நினைக்கிறேன், சங்கீதா சம்படி. அவங்களே இன்றைக்கி விசாரிக்க முடியாது. உதயசந்திரனை விசாரிக்க முடியாது. ஹோம் செக்ரட்டரி தீரஜ்குமாரை விசாரிக்க முடியாது. சரியா? தம்பியை விசாரிக்க என்ன தடை? இன்னொரு டவுட்டு சார், தம்பியை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அவர் வந்து யூசியை கை காட்டுறாரு, திரு தீரஜ்குமாரை கை காட்டுறாருங்களா? இன்னைக்கு இந்த ஸ்டே இருக்கும்போது அவங்கள விசாரிக்க முடியாது. ஸோ அப்போ போய் திரும்ப இடி முறையிடுவாங்க, பாருங்க இவரெல்லாம் இவங்க கையை காட்டியிருக்காரு, இங்கே ஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறேன், எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணி இந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த உத்தரவு, இது ஸ்டே இருக்குன்னா ஸ்டே இஸ் ஃபார் டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ். அப்போது முழு ரிலீஃப் திமுக கவர்மெண்ட்டுக்கு இல்லை, அதை தான் சொல்ல வரீங்க. இன்னொன்று, விசாகனை விசாரிக்கக்கூடாது, உதயசந்திரனை விசாரிக்கக்கூடாது. தம்பி அளித்த வாக்குமூலம், தம்பி வந்த உடனே தம்பியை பிடிச்சி தம்பி அளித்த வாக்குமூலத்தின்படி உதயநிதியை விசாரிக்க தடை இருக்கிறதா? ஆமாம், டாஸ்மாக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, வழக்கே ஸ்டே பண்ணல அவங்க. எக்ஸாக்ட்லி. இவ்வளோ நேரம் நம்ம இதை எடுத்தோன்னே கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வழக்கையே ஸ்டே பண்ணல. எஸ். அந்த டாஸ்மாக் சம்மந்தமாக டாஸ்மாகில் நிறுவன ஊழியர்கள் டாஸ்மாக் உள்ள இருக்கவங்க யாரையும் விசாரிக்கக்கூடாது. ஆமாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, விசாரணை ஆல்ரெடி விசாரிச்சிட்டதுனால விசாரிச்சு முடிச்சாச்சு. வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. அந்த வாக்குமூலத்தில் அவர் கொடுத்துள்ள விவரங்களில் உள்ள தனிநபர்களை விசாரிக்க தடை எதுவும் இல்லை. இல்லை, அது சம்மந்தமாக உத்தரவும் எதுவும் இல்லை. ஒருவேளை விசாகன் போன 10 நிமிஷத்தில் ஸ்டே கிடச்சிருந்துச்சின்னு வைங்களேன், இதில் வந்து ஜெயிச்சவங்க திமுக. இன்னொன்று, இந்த ப்ரேயர் அலௌடுன்னு தான் கோர்ட்டு சொல்லுது. அந்த ப்ரேயரில் ECIR ஸ்டே பண்ணுங்கன்ட்டு இவங்களே ப்ரேயர் வைக்கல. அவங்க போட்டிருக்காங்களே ப்ரேயர் பின்னு படிச்சிங்கல்ல, ப்ரேயர் பின்னு இருக்கா, தேர் ஷால் ஆல்சோ பி ஆட் இன்ட்ரீம் ரிலீஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரேயர் கிளாஸ் பின்னு இருக்கா. இதில் இப்போ அந்த கிளாஸ் பின்னு இருந்துச்சுன்னா, நான் பெட்டிஷனை பார்க்கல, அந்த பெட்டிஷனில் நிறைய கேட்டிருப்பாங்க. அதில் ECIR ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு கிளாஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கிளாஸ் என்னன்னா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாஸ்மாக் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ லியோ கேட்டது நல்ல கேள்வி. ECIR ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா தம்பி சேஃப். அந்த கிளாஸ் பின்றது என்னது சார்? கிளாஸ் பி வந்து ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டாஸ்மாக் அண்ட் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ECIR. இப்போ இந்த கிளாஸ் பியில் ஸ்டே ஆஃப் ECIRனு கேட்டிருந்தாங்கன்னா தம்பி சேஃப், ஆகாஷ் பாஸ்கரன் சேஃப். இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ டாஸ்மாக் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வாங்கியிருக்க முடியாது, யாருமே விசாரிக்க கூடாதுன்னு ஆர்டரை வாங்கியிருக்க முடியாது. வாங்கியிருக்கலாம், அந்த ப்ரேயரும் அதில் இருந்திருக்கும். ஜட்ஜு இதை கொடுத்துருக்காருன்றேன். ஜட்ஜு இந்த ப்ரேயரை கொடுத்துருக்காரு. நீ தானே வந்த கோர்ட்டுக்கு, உனக்கு ரிலீஃப் தரேன். நான் ஏன் ஒட்டுமொத்தமான ECIR ஸ்டே பண்ணோம்? இதிலே கோர்ட்டு மைண்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த விசாரணையே இப்போ லியோ கேட்ட பாயிண்டின் அடிப்படையில் இந்த விசாரணையே தவறு என்று நீதிமன்றம் நினைத்திருந்தால், திஸ் ECIR டேட்டட் 6/8/2025 ஸ்டேடுன்னு போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு மேட்ரு. புரியுதா? ஆகாஷ் பாஸ்கரனோ இல்லை ரத்தீஷோ உதயநிதியோ போய் ஒரு மனுவை போட்டாலும் தேவையில்லாமல் அவங்க வந்து இந்த கேஸில் உள்ள வர மாதிரி இருக்கும். ஆமாம், லைக் அவங்களே மனுவை போட்டு ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அவங்க வெயிட் பண்ணுறது அவங்க தரப்பில் வந்து ஒரு நல்ல டாஸ்மாக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குப்பா. நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன், இங்கே ஆர்கனைசேஷனை ஹேரஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஆகாஷ் பாஸ்கரன் என்னன்னு போவார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? நான் ஒரு அற்புதமான பராசக்தி படத்தை எடுக்கிறேன், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாமல் இவங்க காண்டில் இது மாதிரி ஈடி பண்ணுறாங்கன்னு போவீங்களா கோர்ட்டுக்கு? தம்பி என்னவென்று போவார் உச்சநீதிமன்றத்திற்கு. வீட்டுக்கு வந்தப்போ நான் ஃபயர் எக்ஸிட் வழியாக தப்பிச்சு லண்டனுக்கு போட்டேன், அதனால் என்னுடைய விசாரணைக்கு தடை விதிங்கள்னு போவாரா கோர்ட்டுக்கு? போனாலும் மாட்டுவாங்க, போலனாலும் மாட்டுவாங்க. ஸோ அன்னைக்கு முகுல் ரோத்தகி அவர் வாதாடும் போது கூட சொல்லியிருந்தாரு, டாஸ்மாகை வேலை செய்ய விடாமல் இவங்க தடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்படி ஒரு கிளாரிட்டியான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 10 ப்ரேயர் இருந்திருக்குமா அதில் ஒரு ப்ரேயர் தான் கோர்ட் அலோவ் பண்ணியிருக்கு. அதை தான் இவ்வளோ நேரம் விளக்கி சொன்னேன். ஸோ தம்புனையிலையும் போய் சொல்லிடுறேன், தவிடு பொடியான தம்பியின் திட்டம். சரி, அதே தம்பா வச்சுருங்க. சரிங்க சார். நேற்று வந்து மதுரை உயர்நீதிமன்றம் இதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன வழக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். அதுதான் சார் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்க DVAC டாஸ்மாக் தொடர்பான புகார்களை எடுக்காது, அது கம்ப்ளைண்ட் அவங்க ஃபைல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே தான் நேற்று நடந்திருக்கு. இப்போ என்னென்னா, மதுரை அந்த டாஸ்மாக் மேலாளர்கள் இருக்காங்க இல்லையா, ராஜேஸ்வரி செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் மாதம் 6000 ரூபாய் மாமூல் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் அங்கேயே இருக்கக்கூடிய ஊழியர்கள் புகார் தராங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் மாமூல் வாங்கின மேலாளர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் புகார் கொடுத்தவங்க மேலே லஞ்ச ஒழிப்பு துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. கரெக்டா? டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து. ஆமாம், டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை எதிர்த்து அவங்க வந்து மதுரை கிளைக்கு போயிருக்காங்க. அந்த நடவடிக்கையை ரத்து செய்துவிட்டு உயர்நீதிமன்றம், மாமூல் வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா DVAC அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் புகார் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்க. சம்திங் இஸ் ராங் இன் டாஸ்மாக்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஒரு கேள்வி, சார் நீங்கள் 2017 நடந்தது சார், இப்போ என்ன சார் இது பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ ஏன் DVAC பண்ணல? ஏன்னா இதை பண்ணுறதே அரசாங்கம். டு கெட் தி பாயிண்ட். இந்த எம்ப்ளாயீஸு, சார் எங்கள் மேனேஜர் மாதம் என்கிட்ட 6000 ரூபா கேட்குறேன், நான் எங்கே சார் கொடுக்குறேன், நானே 10 ரூபா வாங்கி பாதி பங்கு போட்டுக்கிறோம் என்று அவர்கள் புகார் அளிக்கிறார்கள். அது புகார் அளிக்கும்போது, புகார் கொடுக்குறியா நீ பார்க்குறியா என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். அந்த நடவடிக்கையை எதிர்த்து அவர்கள் உயர்நீதிமன்றம் செல்கிறார்கள். உயர்நீதிமன்றம் அந்த நடவடிக்கையை ரத்து செஞ்சுட்டு சம்திங் இஸ் ராங் வித் டாஸ்மாக் என்று அந்த பதிவோடு இந்த தீர்ப்பை, இந்த ராஜேஸ்வரி செல்வம் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரெஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிடறாங்க, பத்திரிகையில் பேசிடுறாங்க. அதனால வந்து நடவடிக்கை
நிறுவனம் அவங்க மேல நடவடிக்கை களங்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டே இந்த ஊழலை செய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ கோர்ட்டில் போய் இடி என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த ஊழல் நடந்திருக்குல்ல, இந்த ஊழலை செய்கிறது சீஃப் மினிஸ்டரோட பையன், அவரே டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அவருக்கு கீழே இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்காததுனால தாங்க நாங்கள் உள்ளே வர்றோம்னு சொல்லுது. இல்லை விசாரிக்காதுன்னு சொல்லுங்க கோர்ட்டு. நான் வந்து ஒரு ஸ்டேட்டோட ஏஜென்சி ஒரு வழக்கு விசாரிக்கும் போது சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏஜென்சி வந்து விசாரிக்கலாமா? இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் சிபிஐ, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வழக்கு விசாரிக்குது, தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கும் போதே வந்து இன்னொரு ஏஜென்சி வந்து அது குறுக்கீடு செய்யலாமா? இல்லை வந்து அந்த விசாரணை வந்து நாங்கள் விசாரிக்கோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாமா? ரெண்டும் வேறு வேறு விசாரணை, இருவருடைய விசாரணையும் வேறு. டிவிஎஸ்சி வந்து இவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் கீழே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கிறது. இவர்களுடைய விசாரணை முழுக்க முழுக்க மணி லாண்டரிங் ஆக்டின் கீழே இல்லை. ரெண்டும் வேறு வேறு விசாரணை. அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் சார், நீங்கள் ஆக்சுவலாக வந்து சட்டமே வேறு. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கக்கூடிய சட்டம் வேறு, அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடிய சட்டம் வேறு. அதனால் அதில் கன்ஃபியூஷன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு, தங்க நகைகளாக வாங்கி வச்சுருக்காங்க, நிறைய பணத்தை போட்டு படங்களாக எடுத்து வச்சுருக்காங்க, என்ன தைரியம் இது அப்படின்லாம் கேட்கும்போது எங்களை வந்து நெருங்க முடியாது, இடி இதுக்குள்ளே வர முடியாதுன்னு ஆணவம் தைரியம் அப்படின்வீங்க. அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி இடி வராது? ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை, அதாவது 50 லட்சம் ரூபாய்க்கான ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, இடி வராது அப்படின்ற கான்ஃபிடென்ஸு. ஆனால் அவங்க வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டு தகவல்கள்லாம் எடுத்துட்டாங்க. விசாரணை தொடங்கி எவிடன்ஸ் எடுத்துட்டாங்கப்பா. இனிமேலாம் நீங்கள் இதை சார் நான் பார்க்கும்போது ஒன்று தோணுது சார், இடி அடாவடியாக தான் சார் உள்ளே வந்திருக்கு. இருக்கட்டும், விசாகனோட வந்திருக்கு. விசாகனோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து இடி போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்க போகுது. அதை பார்த்துட்டுமா உச்சநீதிமன்றம் விசாரிக்காது என்று சொல்லுவார்கள்? வரதுக்கு முன்னாடியே ஸ்டே கிடைச்சிருந்தா வேற. இப்போ வாக்குமூலம் கிடைச்சிட்டதுனால உச்சநீதிமன்றத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் அவங்க அவசரமாக வேலைகளை பண்ணியிருக்காங்க. இப்போ சார், இப்போ நாளைக்கே வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு தடைகள்னு வருது. ஒரு ரத்தீஷ் வந்து விசாரிக்கலாம், ஜூஜி விக்ரம், ஆகாஷ் பாஸ்கர் எல்லாத்தையும் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தடையே இல்லை. இப்பயுமே அந்த தடை இல்லை. ஸோ உள்ளே வர்றாங்க, விசாரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி விசாரிக்கும் பொழுது இதில் வந்து உதயநிதிக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க மற்ற 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த டாஸ்மாக் பணத்தில் லாண்டர் பண்ணதாக சொல்லப்படுறாங்க, பண்ணியிருக்காங்க. தம்பிகளுக்கும் உதயநிதிக்கும் உள்ள நெருக்கத்தை எப்படி காட்டுவாங்க இடி? உதயநிதி எங்கே சென்றாலும் ஜூஜு அவர் உடன் இருக்கிறார் என்பதற்கு பொது வெளியில் ஆதாரங்கள் இருக்கின்றன. உதயநிதி போகிற இடங்கள்லாம் இருக்கிற சிசிடிவிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஃபுட்டேஜ் இருக்கும். நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு போன வாரம் திரு ஐசரி கணேஷ் அவர்களின் இல்லத்தில் ஒரு திருமணம் நடந்ததல்லவா? ஆமாம். இப்போ எல்லா விஐபிகளும் அங்கே இருந்தார்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த திருமணத்தில் உதயநிதிக்கு போகும்போது ஜூஜு தான் உள்ளே போகிறார். செந்தில் பாலாஜி விடிகாத்தால 2 மணிக்கு செந்தில் பாலாஜி கைது சமயத்தில் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஜூஜு கூட இருக்கார். அதில் ரத்தீஷ் இருந்தார். இதில் நீங்கள் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக் நடந்த இந்த திருமணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் திரு ஜூஜு அவர்கள் உடன் இருக்கிறார். அது போக அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர், நீ அவரோட அஃபிஷியல் பிஏ கிடையாது. என்ன வேலை? 24 மணி நேரம் கூட நீ என்ன பண்ணுற? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லாமல் எதுவும். உடன்பிறவா தம்பி கூட இருக்கக்கூடாதா? உடன்பிறவா சகோதரி தானே பின்னாளில் சிறை சென்றார். அதான் சார், ரீசெண்டாக நான் ஒரு சென்றாரா இல்லையா? சென்றார் சார். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. உதயநிதி அவர்கள் செந்தில் பாலாஜியை பார்க்க போனார்ல, கைதாகி போனப்போ அந்த டைமில் வந்து இவங்க தம்பிகளை கூப்பிட்டு போய் காட்டி, இதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக் விவகாரங்கள்லாம் இவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் அதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்க. வெரி ஃபார்ஃபெட்ச்டு, அது வெரி ஃபார்ஃபெட்ச்டு. அதெல்லாம் நம்ம அந்த ரூமுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா தெரியாது. இன்னொன்று, அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி நம்மளை ரிமாண்டு பண்ண போகிறாங்கன்ற அச்சத்தில் இருந்திருப்பார். அப்போ போய் இந்த கணக்கு இன்னொன்று அதை போய் செந்தில் பாலாஜிக்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த குடும்பம் முடிவெடுக்குமா? ஒரு செந்தில் இனிமேல் நீங்கள் நம்ம அதை பார்த்துக்கணும். ஒரு செந்தில் பாலாஜி போனோன்னா இந்த குடும்பத்துக்கு 10 செந்தில் பாலாஜி இருக்குமா? அதான் செருப்பை தூக்கிட்டு முன்னாடி சுற்றுறதுக்கு சேகர்பாபு இருக்காரு, பெரிய கஷ்டமா? 100 பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது சும்மா தம்பு நெல் வைக்கிறதுக்கு மேட்ரு இல்லாட்டி இவங்களாம் உருட்டுவாங்க. யாரும் அந்த மாதிரி உருட்டி தானே பார்த்துருக்கீங்க, தெரியும், விடுங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு நியூஸ் வந்திருக்கே அப்படின்னு பார்த்துருக்கோம். உருட்ட வேண்டிதான். இது இல்லை அது தேறி போவோம் சார். ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்தா 1008 தேறி போவோம். எது உண்மை அது வெரிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். நேற்றைய தினம் வந்து வியாசர்பாடி. ஆமாப்பா, இப்போது குடிசை வீடுகள் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணல இந்த இஷ்யூவை. இப்போ குடிசைகள் இல்லாதன்னு கிட்டத்தட்ட இந்த 96 ஆட்சி காலத்திலே குடிசை எல்லாருக்கும் இந்த கல்நாரை ஓடுகள்னு இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் ஓடு எல்லாம் கலைஞர் பேர்லேயே அப்போவே வந்து இதை பண்ணாங்க.
ஸ்லம்ஸ்ல எல்லாம் நிறைய தீ இருக்குன்னு. இது என்ன ஃபயரு, எப்படி ஆச்சு இது? ஆக்சுவலாக நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன் சார், வடச்சென்னை. அவங்க வடச்சென்னை ஒரு ஆக்டிவிஸ்ட்னு வச்சுங்களேன். பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 90s நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஆற்று பகுதியில் இருக்கவங்கள காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டுருவாங்க அரசியல்வாதிகள். கொளுத்தி விட்டு அது வந்து முடிஞ்சோடனே அவங்களுக்கு எங்கேயாவது வேற இடம். நிறைய சினிமால எல்லாம் இந்த காட்சிகளாக கூட வந்திருக்கு. சினிமாலாம் இல்லையா, உண்மையா சார், அது உண்மையா அந்த மாதிரி 90s நடக்கும். இப்போ எரிஞ்சது வந்து 15லேருந்து 18 வீடு வரைக்கும் எரிஞ்சது. சிலிண்டர்னு சொல்கிறாங்க. வீடு எரிஞ்சதால சில வீட்டில் சிலிண்டர் வெடிச்சிச்சு. ஆனால் இது வந்து ஒரு வீடு 2 வீடுனா பரவாயில்ல, 18 வீடு கிட்டத்தட்ட ஒரு 4 தெருவை ஜாயின் பண்ணியிருக்கும் போல அந்த இடம். அது ஃபுல்லாக புறம்போக்கிட்டமா? பட்டா இல்லை, அது சரியாக எனக்கு தெரியல சார். பட் அது குடிசை பகுதி. மேக்ஸிமம் வந்து அது புறம்போக்காக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஆற்று பக்கத்துலேயே இருக்குது போல். ஸோ அதனால் புறம்போக்காக தான் இருக்கும். அது ஏன் வந்து அவங்க வந்து அந்த இடம் அப்படி இருக்குன்னா, எல்லாம் வந்து ரொம்ப தினக்கூலிகள். அவங்க வீட்டில் எப்படி பார்த்தா அந்த இது போடுறாங்கல்ல, அது லைக் பேனர் கட்டுறாங்களா, அந்த பேனர் மேலே குடிசையாக போட்டிருப்பாங்க. சைடில் வந்து அந்த பேனரை கட்டியிருப்பாங்க. இல்லைனா ஓலை கூட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் மேலேயே வந்து சீட்டு போட்டிருந்தாலும் சைடில் அப்படி கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது ஈஸியாக வந்து தீ பரவிடும். பற்றிக்குது. ஸோ அதனால இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீட்டில் கேஸ் வெடிச்சோடனே வந்து மற்ற வீட்டில் இருக்கிற கேஸ்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து தங்க வைக்கப்படுகிறார்கள். வச்சோடனே மேக்ஸிமம் வந்து அதிமுக திமுக இவங்க தான் வந்து நிவாரண உதவிகள் செய்வாங்க. அந்த பகுதிகளில் வந்து டிவிகே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது சரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நல்ல விஷயம், பெட்ஷீட்டு, சாப்பாடு, அதுக்கப்புறம் என்னென்ன உணவுப் பொருள்லாம் தேவையோ உள்ளே போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் போல் அந்த பகுதியில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏதோ எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தெரில, பெஞ்சம்னு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து கேட்குறாரு, யார் நீங்கள், எங்கே வந்து எதுக்கு வந்து இங்கே குடிக்கிறீங்க அப்படின்னு. எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷன் வரும், இல்லைனா கொடுங்கூர் போலீஸ் ஸ்டேஷன் வரும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாங்கள் டிவிகே கட்சி சேர்ந்தோம், நாங்கள் அமைதியாக தான் சார் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வெளில போய் கொடுங்க, ஸ்கூலுக்குள்ளே கொடுக்காதீங்க, பிரச்சனை வரன்றாங்க. இல்லை சார் வெளில போனால் தான் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளுமுள்ளாகுது. தள்ளுமுள்ளாகும்போது திடீர்னு வந்து ஒரு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்களே, அதில் வந்து டக்குன்னு வந்து பெஞ்சமின் அடிச்சிடுறாரு போல். அடித்தோடனே பக்கத்துல எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லை சார், ஏன் அடிக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே அந்த தள்ளுமுள் வந்து ரொம்ப அதிகமாகுது. நிறைய போலீஸ் வந்து பின்னாடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக போலீஸாருக்கு என்ன காரணம் சொல்கிறதுனே தெரியல அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு. ஓகேவா, திடீர்னு கங்காதேவின்னு நினைக்கிறேன், கங்காதேவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் திட்டுறாங்க. லேடிஸ் நம்மளுக்கு வடச்சென்னையில் இருக்கவங்க எப்படின்னு தெரியும்ல, அவங்க வந்து திட்டுறாங்க போலீஸை. நீயும் கொடுக்கல, ஏடிஎம் டிஎம் கொடுக்கல, நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்கும் அந்த ரேஞ்சில் பேசுகிறாங்களா, அவங்க கொடுக்க முடியல, நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போய் கங்காதேவி வயிற்றுலேயே வந்து உதச்சிட்டார். அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் வந்து சேர்த்துருக்காங்க. அதன் பிறகு வந்து அது பெஞ்சமின் அவருக்கே வந்து கொஞ்சம் கில்ட்டி ஆகிடுச்சு போல, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகி வெளில வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒன்று கூப்பிட்டாங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ண வந்தவங்களை வந்து இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கடிதமும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இப்படி பண்ணுறாரு, யாரோட தூண்டுதலில் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக நான் சில பேர் டிவிகேல பேசினேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஜென்யூனாக தான் இருந்துக்காங்க அந்த மாதிரி தோணுது. ஒருவேளை ஜென்யூனாக இல்லைன்னா இந்த அளவுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். இப்போ போலீஸ் வராங்க, போலீஸ் வந்து அவங்க ஜென்யூனாக பண்ணலாலும் இல்லை வந்து ஏதோ தடை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை ரெகுலேட் பண்ணுறது தான் போலீஸோட வேலை. போய் அங்கே ரெகுலேட் பண்ணிருக்கணும், தம்பி லைனில் இல்லைங்க, கூட்டம் கூடக்கூடாது, அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், நான் ரெகுலேட் பண்ணிருக்கணும். ஒருவேளை அவங்களே வந்து இந்த மாதிரி வந்து அந்த நிவாரண பணிகள் செய்கிற இடத்துல இங்கேயா பண்ணிக்கிறீங்க, அங்கே போய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை வந்து ரெகுலேட் பண்ணுற வேலை போலீஸார் வேலை. அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணலையா. பள்ளியில் போய் கொடுத்தாங்களாம். இது வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் செஞ்சுருக்கிறதா வந்து அந்த பகுதி மக்கள் டிவிகேவுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடக்கூடாது என்பது காரணமாக இருக்கலாமா? இருக்கலாம். இப்போ ஒரு அரசியல் கட்சி பண்ணுறதுனா அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இவங்க ஒரே ரீசன் தான், ஓட்டு நல்ல பேர் வாங்கணும். அந்த நற்பெயர் தாவேக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக காவல்துறை தலையிட்டது என்று புரிந்து கொள்ளலாமா? புரிந்து கொள்ளலாம்.
இல்லை ஆக்சுவலாக நிறைய இடத்த வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லை சார், காசு இருக்கும், சம்பாதிப்பாங்க, சரி ஏதாவது பண்ணணும் நம்ம கட்சியில் சேர்ந்துக்கிறோம், ஆர்வமாக போய் செய்யணும்னு சொல்லிட்டு முன் வந்து செய்கிறார்கள். ஸோ இதில் வந்து பிரச்சனைன்னு ஒன்றையுமே அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு பண்ணுறாங்க. இல்லை அது அங்கே வந்து நடந்த அந்த இன்சிடெண்ட்டோட வீடியோ, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு, அப்புறம் அவங்க எழுதின அந்த சைன் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து வீடியோவில் வந்து நம்ம இணைக்கலாம் சார். ஏன் நான் தீ குளிச்சுதான் சாவேன், நான் விடவே மாட்டேன் சார், நான் செத்துதான் போவேன். அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணி எல்லாம் கேச்சு இவ்வளோ அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு. ஸோ அதே போல் தான் வந்து அனகாபுத்தூரில் வந்து அடையாறு அந்த ஆற்றை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கூடிய இந்த ஆற்று பக்கம் யார் இருப்பாங்கன்னா ஏழை எளிய மக்கள், வீடு இல்லாதவங்க தான் நம்ம போயிருப்போமா? இருக்க மாட்டோம். நம்மளுக்கு தான் வீடு இல்லை, ஹோட்டலில் இருக்கீங்கல்ல, கேப்பில் அவங்க பிரச்சனையை சொல்லிக்கிறது. மக்களுக்காக நியூஸ் பண்ணுங்கன்னா நடுவில் கேப்பில் வந்து சொல்லுப்பா. சார் அப்படி இருக்கும்போது சீமான் போனார், தொடர்ச்சியாக தலைவர்கள் போயிட்டு வராங்க. சிபிஎம் வந்து ஒரு முக்கியமான அறிக்கை விட்டுருக்காங்க. அதுவும் ஒரு சண்முகம் அவர்கள் வந்து செயலராக வந்ததுலேருந்து வந்து ஆளுங்கட்சி கூட்டணி இருந்து கொண்டே இருக்கிறத பேசுகிறார், தப்புன்னா தப்புன்றார். அவ்வளோதான். இதுதான் எனக்கு வந்து நான் உண்மையிலே நான் சொன்னேன்ல, பழைய கம்யூனிஸ்ட்டை பார்க்குற ஃபீலிங் எனக்கு சண்முகத்துக்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னேன்ல. சொல்லுங்கள் சார். அந்த ட்விட்டில் அவர் என்ன சொல்லிக்கிறான்னா, காசா கிரைண்ட கட்டடம் அங்கே தான் இருக்குது, அடையாறு ஓரத்தில் தான் இருக்குது. அதே போல் ஒரு மாதா கல்லூரின்னு நினைக்கிறேன், மாதா கல்லூரி அந்த அடையாறு ஓரம், அதெல்லாம் உங்களால் இடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மாதா பொறியியல் கல்லூரி, மாதா பொறியியல் கல்லூரி அங்கே ஓரத்தில் தான் இருக்குது, அதை உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக போல்டாக கேட்டிருக்காரு. அவர் போல்ட்னஸ் எப்படி பார்க்குறீங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே உத்தரப்பிரதேசில் யோகி வந்து முஸ்லீம் வீடு எடுக்கிற மாதிரி இங்கே வந்து ஏழை வீட்டுக்கெல்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கும் யோகி என்ன உத்தேசம்? உங்களால் அங்கே பணக்காரன் கட்டிக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு எடுக்க முடியுமா, அங்கே இருக்க ஹோட்டலை எடுக்க முடியுமா, கல்லூரி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களையும் அதை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்கிறது நியாயம் தானே. எனக்கு தெரிஞ்ச இந்த சைதாப்பேட்டில் அந்த திடீர் குப்பமாக திடீர் நகர்னா ஒன்று இருக்குது, அந்த பிரிட்ஜு கீழே இருக்கும், அங்கே வந்து இந்த மாதிரி தான் அடித்தாங்க. அப்போ நல்ல கண்ணு போய் தடுத்தார், அதனால் அதை இப்போ விட்டாங்க. அப்புறம் திருமாவளவனும் போய் தடுத்தார், அதனால் விட்டாங்க. தோழர் சண்முகம் அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் இது 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 வந்து இந்த இஷ்யூன்றதை தாண்டி பொலிட்டிக்கலாகவும் நம்ம இதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூவுக்கு போயிடலாம். இந்த இடத்தில் இந்த மக்கள் வந்து பல ஆண்டுகளாக குடியிருக்கிறார்கள். அண்ணன் திரு சீமான் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று இந்த மக்களை சந்தித்தார் என்றும் நாம் அறிகிறோம். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம். பாஷ்யம் என்ற தனியார் நிறுவனத்திற்காகவே ஒரு சாலை போடப்பட்டு அந்த ஆற்றின் கரையோரத்தில் வசித்த அந்த மக்களின் வீடுகளை இடித்ததை நாம் மட்டும்தான் ஸ்டோரியாக பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த ரோடு சும்மா தான் இருக்குது. அந்த ரோடு அந்த இது பார்த்தல ஞாபகம் இருக்குல்ல உனக்கு, போய் முட்டும் பக்கத்தில் எங்கேயுமே போகல அந்த ரோடு. ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் அந்த எம்டி கிரவுண்டு, அந்த ஸ்கூலோட காம்பவுண்ட் வச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு வழியாக நேராக போயிட்டு அந்த எண்டில் வந்து பக்கிங்கம் அடையாறு கேனல் இது போகும். அந்த ஆற்றுல போகிறதுக்கு அந்த ரோடை போட்டிங்க நீங்கள் அவ்வளோ அவசரமா? அது எதற்கென்று விரிவாக நாங்கள் ஸ்டோரி பண்ணுது என்னென்னா, அந்த அகல ரோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எஃப்எஸ்ஐயை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் என்று. இப்போ அதுவும் நடக்கலை பாஷ்யத்துக்கு. அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தான் இருக்குது, போச்சு. அது அந்த தான் போவோம். ஏழைகளோட சாபம் சும்மா விடுமா? அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர். அப்போ நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போது நீங்கள் ஏழை பங்கு இன்னொன்று, இது வந்து திமுக அரசு கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலி. நான் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஏன் சொல்கிறேன் என்றால், அவ்வளவு மக்கள் அழுகுறலோடு ஓலமிடுகிறார்கள்ல பரந்தூரில். 2 வருஷம் பரந்தூரை தனித்தீவு ஸ்ரீலங்கா மாதிரி வச்சு எவனையுமே போக விடாமல் வச்சுருந்தீங்களா நீங்கள்? நான் போய் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது பேசுனதுக்கு அப்போ தான் கேஸ் போட ஆரம்பித்தாங்க என் மேலே. அங்கே போய் காவல்துறை ஒரு ஏட்டை அவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவரை நான் தடுக்கிறது, அவர் பணி செய்ய விடாமல் தடுத்து அவர் அடிக்க போனேன்னு சொல்லிட்டு அதில் தான் எஃப்ஐஆர் என் மேலே. அதற்கு பிறகு அந்த பரந்தூரில் கார்ப்பரேட்டுகளுக்காக தானே இந்த விமான நிலையம் வருகிறது. சேலம் 8 வழிச்சாலையில் விவசாயிகளுக்காக இந்த முதலை கண்ணீர் வடித்தவர்கள் தானே நீங்கள். அவர் விட்டார், பெரிய மனுஷன், உடியா இவ்வளோ பேர் கத்திரிங்க, விடு ஆளை விடு சாமி அப்படின்னா அந்த 8 வழிச்சாலையை விட்டுட்டு போயிட்டார் அவர். நீங்கள் விடாமல் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த பரந்தூர் வேலையை செஞ்சுட்ருக்கீங்களே. இப்போது ஒரு உங்கள் தோழமை கட்சி கேட்கிறதே, நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? திருமா போல இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் சண்முகம் அவர்கள் இப்படி பேசுவது எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த இஷ்யூவை பேசிட்டோம். அதில் வந்து அவர் போட்டிருக்க ட்வீட்டே, அடையாறு ஆற்றை ஆக்கிரமித்து கட்டியிருக்கும் காசா கிராண்ட் மற்றும் மாதா பொறியியல் கல்லூரி கட்டிடங்களை இடிக்க தமிழக அரசுக்கு தயக்கம் ஏன்? அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம்.
ஏழைகளுக்கு எதிராக புல்டோசர்களை நிறுத்தும் அரசு பணக்காரர்களை கண்டால் பதுங்கி கிடப்பது ஏன் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. இந்த விமர்சனங்களை உண்மையை உள்ளபடியே மனதார வரவேற்க வேண்டும். இதோடு ஒரு திருமாவளவனை நம்ம ஒப்பிட்டு தான் பார்க்கணும். திமுகவும் பிஜேபியும் நெருங்குவதை கண்டு அதிமுகவிடம் பதற்றம். அவர் எப்படி இருக்கார் பாருங்க. அதாவது ஏழை ஜனக்கு தானே. அதிமுக கூட பிஜேபி சேர்ந்தா திருமாவர்களுக்கு கசக்குது, திமுகவோட பிஜேபி சேர்ந்தா திருமாவர்களுக்கு இனிக்குது. ஸோ இப்போ ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஏழைகள் பாதிக்கப்படும் போது தெளிவுபட ஒரு விஷயத்தை பளிச்சென்று பேசுவதில் கம்யூனிஸ்டுகளாகவே இருக்கிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இது ஒரு புறம் இருக்க, அரசியல் ரீதியாக இதை பார்த்தால் இது திமுகவை பலவீனப்படுத்துகிறது. திமுகவோட இன்றைக்கி ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவங்க ஒரு 41 சீட்டு 41% வச்சுருக்காங்க, 200 சீட்டு ஜெயிப்போம் என்றெல்லாம் முதல்வர் பேசுவது இந்த கூட்டணி கட்சிகளை நம்பித்தானே, திமுகவோட பலத்தை நம்பியா? இப்போது திமுக பலவீனமாக இருக்கிறது என்பதை கூட்டணி கட்சிகள் உணர்ந்து கொண்டு விட்டன இல்லைங்களா? முன்னாடி 2G, இப்போது டாஸ்மாக். இப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க. இப்போ இந்த பலவீனமாக இருக்கும்போது உங்கள் மீது விமர்சனங்களை கூடுதலாக வைத்தால் 6 சீட்டோடு எங்களை அனுப்பிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். புரிகிறதா? 6 சீட்டோடு எங்களை அனுப்பிடலான்னு நினைக்காதீங்க. இது கூடுதலாக திமுக மீது சுமத்தப்படும் அழுத்தம் என்றும் தானே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அழுத்தம் தான். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அழுத்தம் தானே. அப்போ நீங்கள் வீக் ஆகிட்டு போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் இது ரெண்டையும் பார்க்கணும். காங்கிரஸும் கூட்டணி கட்சி தான். ஒரு தலித்து வெள்ளை சட்டை போட்டால் பிடிக்கல என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் என்ன அம்பானியாக குடியிருக்கிறான் அனகாபுத்தூரில்? இதுக்கு அவர் அந்த வாலியை தூக்கின்னு போகிறவர் கேட்கலாம்ல கேள்வி. அப்போது தானே உங்களை மதிப்பார்கள். துப்புரவு தொழிலாளி வெள்ளை சட்டை போடுறதை பொறுக்காமல் இவர் இப்படி பேசிட்டாரு, அதனால் தன்னெழுச்சியாக அவங்க வீட்டில் அந்த தாக்குதல் நடந்திருக்கலான்னு சொல்லிட்டு பேசினவர் இதுக்கும் பேசணும்ல, களத்துக்கு போயிருக்கணும்ல. மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கிதா? சீமா நிற்கிறாரா? இவர் ப்ளூ பல் நிறுவனத்துக்கு கூட காங்கிரஸுக்கு கொண்டு அபகரிக்கிறதுக்கு சண்டை போட்டுனுக்கிறாரு. ஸோ இது இந்த 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 இடி கேஸு திமுக குடும்பத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில், இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இது பலவீனப்படுத்தும். இப்போ போய் நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்கிறோன்னு அமைக்க மாட்டாங்க, அது தெரியும். ஒரு வேளை அவர்கள் முடிவெடுத்தால் திமுகவோட கதின்னா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வீக்னஸ், இதையும் அதோடு சேர்த்து தான் பார்க்க வேண்டும். சார், இந்த வீக்கில் முதல்வர் அவர்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவை? முதல்வருடன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மிக அழகாக இருந்தது. நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்டட் தான், அது பார்த்தாவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், முழுமையாக பார்த்தேன். ஸோ அந்நியார் அவர்கள் அவருக்கு லஞ்ச் பரிமாறுறாங்கன்னு. லஞ்சில் இட்லி, டிஃபன் ஆமாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறுறாங்க. அது வெகுவாக சோஷியல் மீடியாவில் பாராட்டப்படுது. என்ன பாராட்டு? அதில் பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு குடும்பத்தை என்ன ஒரு ஒரு மனுஷன் 2 இட்லி சாப்பிட்றதுல பாராட்டுறதுக்கு என்னமா இருக்குது? அப்போ எதுக்கு அதை வீடியோவாக போடுறாங்க? இப்படி கேளுங்க. மாலதிக்கு இந்த விவரம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு பேக்கேஜ். அந்த மனோரமா குழுமம் தான், அந்த குழுமத்திலிருந்து வரும் பத்திரிகை தான் இந்த வீக்குக்கெலாம் சர்க்குலேஷனே இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்குது. அங்கே சர்க்குலேஷன் அதிகம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நியூஸ் பேப்பர் வாங்குறது ஒரு கடமையாகவே வைத்திருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில். அவங்க டாப்பு மலையாள மனோரமா, அவங்க தான் டாப்பு. இங்கே சேல்ஸ் இல்லை. அப்போ இங்கே சென்னையில் ஆஃபீஸ் எதுக்கு? வீக்குக்கு அல்லவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சென்னை ஆஃபீஸை ரன் பண்ணணுன்னா இதுக்கு செலவு வேணும். அட்லீஸ்ட் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு வருமானம் இருக்கணும்ல. ஸோ இப்போது நீங்கள் தான் சென்னை கரஸ்பாண்டன்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. இல்லைம்மா நாங்கள் சென்னை ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் என்னாகும்? நிறைய பேர் வேலை இழப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விளம்பரங்கள் வாங்கி தர வேண்டும். சரி, நான் உங்களுக்கு விளம்பரம் தரல, நீ பதிலுக்கு அண்ணனுக்கு என்ன செய்வேன்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லைவா? அதுதான் இந்த பேக்கேஜ். முதல்வரோடு ஒரு நாள். இந்த முதல்வரோடு ஒரு நாள் என்று இந்த வீடியோவில் காட்டியிருப்பது போல திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டிருந்தால் தமிழகம் எவ்வளவோ நன்றாக இருக்கும். 2 இட்லி சாப்பிடலையா அவரு? இட்லிலாம் சாப்பிட்டாருமா, அதுக்கப்புறம் நடக்கிறது சொல்கிறேன். அதான் மெயின்.
காலையில் 3.5 கிலோமீட்டர் தியோசாஃபிக்கல் சொசைட்டி உள்ள அவரோட வாக்கிங் மேட்ஸு ராமு, மாசு இவர்களோடு வாக்கிங் 3.5 கிலோமீட்டரை 30 நிமிடத்தில் நடந்து விடுகிறாராம். அப்போது வழிநெடுக மக்களின் குறைகளை கேட்கிறாராம். செக்யூரிட்டி கோர் செல்ஃபி அடி 2 பக்கமும் எவனும் வராமல் போது ஒரு ஈக்காக கூட உள்ளே போகாமல் பார்த்துப்பாங்க. மக்களின் குறைகளை கேட்கிறாராம். அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கு போகிறாராம். தலைமைச் செயலகத்தில் லிஃப்ட்டு இருந்தாலும் படிக்கட்டில் தான் போகிறான். ஏமா அந்த படியில் நடந்து வரும்போது வரக்கூடிய ஊழியர்களை பார்த்து குறை கேட்பாரான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் பாருங்கள் அவரோட ரொட்டீன். முதல்வரோட ஒரு நாள் தான் உருட்டுறது. கொஞ்சம் நியாயமாக உருட்டி தொலைக்கக்கூடாதா? காலை வீட்டில் அந்த இட்லி போண்டா வடகரி எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நேராக அவர் செல்லும் இடம் முரசொல்லி. அந்த முரசொல்லியோட பப்ளிஷர் கலைஞர் டிவி கார்த்தியே வந்து அந்த ஆஃபீஸுக்கு போய் பல மாதம் ஆகுது. அவன் எல்லாம் இந்த ரேவ் பார்ட்டியில் சுற்றிட்டு இருக்கிறவங்க இவங்க பூரா இவங்க போய் முரசொல்லி பார்க்குறாங்க. கார்த்தியே போகிறதில்ல. இவர் தினந்தோறும் முரசொலி அலுவலகம் செல்கிறாராம். முரசொலி அலுவலகம் சென்று அந்த முரசொலி ஊழியர்களோடலாம் ஃபஸ்ட்டு போய் உட்காந்து இன்னொன்று அதில் ஒன்று காமிச்சிருக்காங்க பாருங்க, பேப்பர் படிக்கிறாராம் அவர். ஐயோ அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. முரசொலி எடுத்து படிக்கிறாராம். முதல் நாள் முரசொலி தானே இருந்திருக்கோம். உங்களுக்கு கலைஞர் முரசொலி எப்படி நேசிச்சார், கம்மா ஃபுல் ஸ்டாப்லாம் எப்படி பார்ப்பார்னு நான் சொல்லியிருக்கேன். முரசொலியை பார்க்குறதோடு அல்லாமல் எல்லா ஊழியர்களோடையும் அழைத்து அங்கே உரையாடுகிறார். அது முடிந்த பிறகு நேராக அறிவாலயம் செல்கிறார். அறிவாலயத்தில் கூட்டமே இருக்காதுன்றதுனால இந்த ஷூட்டே எப்போ எடுத்திருக்காங்கன்னா விமென்ஸ் டே அன்றைக்கிப்பா மார்ச் 8 விமென்ஸ் டே அன்றைக்கி எடுத்த ஷூட் இது. அறிவாலயம் செல்கிறார். அறிவாலயத்தில் எந்த கட்சியினர் அத்தனை பேரும் காத்திருக்கின்றனர். கனிமொழி காத்திருக்கிறார். அதெல்லாம் முடித்த உடனே கனிமொழி வந்து பேசுகிறாங்க. இந்த மகளிர் தினத்துக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க. எல்லாரையும் அறிவாலயம் செல்கிறார். இவர் அறிவாலயம் போய் எனக்கு தெரிஞ்ச 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அறிவாலயத்தில் அத்தனை பேரையும் சந்தித்து முடித்த பிறகு தலைமைச் செயலகம் செல்கிறார். சரி, தலைமைச் செயலகத்தில் போய் அலுவலர்களோட கூட்டம் நடத்துறது ஏதாவது இருக்கலாம்ல. அங்கே போன உடனே அந்த வீடியோலே வருது. முதல்வர் தலைமைச் செயலகம் சென்ற நேரம் நாங்கள் எதிரில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு சென்றோம். முதல்வரோட ஒரு நாள் தானே நீங்கள் இந்த வீடியோ, எதுக்கு நீ மெரினா பீச்சு போகிற நான் கேட்குறேன். உடனே எதிர்க்க அவரோட வீடியோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த வீடியோவில் சிஎம்மை விட தினேஷ் தான் அதிகம் இருக்கான். முரசொலி கட்டுறது பார்த்தா இப்படி யூனிஃபார்ம் போட்டு நடந்து வருது. அங்கே ஃபைல் கையில் வாங்கும்போது பார்த்தா நடந்து வருது. அப்புறம் அங்கே வந்துட்டு அதில் நடுவில் இவருக்கு வந்து ஆத்து மீன் குழம்பு பிடிக்கும். இதெல்லாம் இங்கிலீஷில் நரேஷன். ஆத்து மீன் குழம்பு பிடிக்குமா, அதை விட வந்து அந்த குழம்பு 2 நாள் கழித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப முக்கியம். நல்லா தான் இருக்கும். நல்ல எளிய மக்களாக அவர் வாழ்கிறாரு. எனக்கு அதில் இந்த செக்ரட்டரியேட்டில் லிஃப்ட்டில் போகாமல் நடந்து படியில் ஏறி போய் வழியில் குறை கேட்பாருன்றதை தாங்கிக்கவே முடியல என்னால். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகானந்தம் வராரு. ஒரு 2 இதில் முருகானந்தம் வராரு. வந்து பார்த்துட்டு இவரை போர் ஒரு உழைப்பாளியை தமிழகம் கண்டதில்லை. 24 மணி நேரமும் மக்களுக்காகவே சிந்தித்து மக்களுக்காகவே உழைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த முதல்வர் அப்படின்னு முதல்வரோட ஒரு நாள் தானே இதில் வந்து இந்த திமுகவோட நலத்திட்டங்களை எல்லாம் உள்ளே சேர்த்துட்டாங்க. இவர் வந்து இதை பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இது டிஐபிஆர் ரெடி பண்ண பேக்கேஜ் இது பண்ணி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் இருக்கிறது. இது எந்த வகையில் இந்த விளம்பரங்களெல்லாம் இவங்களை தூக்கி நிறுத்தும் அப்படின்றது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இது வந்து இந்த எலெக்ஷனை ஒட்டின பேக்கேஜ் இது, புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தேர்தலுக்காக மீடியாவுக்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னால அதோட பார்ட் ஆஃப் தி பேக்கேஜ் தான் இது. இப்போ வீக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட நீங்கள் நேரடியாக நினைக்காதீங்க. தமிழ்நாடு அரசோட நிறுவனங்கள் டிட்கோ இருக்குல்ல, டிட்கோ நிறுவனம், சிட்கோ நிறுவனம், எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்குல்ல. ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்டேருந்து விளம்பரம் போகும். இருபக்க வண்ண விளம்பரங்கள் போச்சுன்னா ஒரு வருஷம் இஷ்யூவை தேத்திடுவாங்க. இப்படி தான் அந்த பேக்கேஜ் வந்தது. அது சமூக வலைத்தளங்களில் நகைப்புக்குரியதாக ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு வகையில் பத்திரிகையை காப்பாற்றுறாங்க. அப்படி தான் எல்லா மேக்சினும் ஓடுது. அப்புறம் இது மட்டும் நான் எதுவும் இல்லைக்கா, வீக்கு மட்டும். சரிங்க சார், அந்த மாநிலங்களவை உறுப்பினர் அந்த தேர்தல் வந்து ஜூன் மாதம் நடக்குமா சார்? நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஜூன் நடக்கும். அதிமுக சார்பாக மற்றும் திமுக சார்பாக யார் யார் போகிறாங்க, போட்டிடுறாங்க? இன்று ஹிந்து நாளேட்டில் இது தொடர்பாக செய்தி ஒன்று வந்திருக்கிறது. மொத்தம் 6 வேக்கன்சி. திமுகலேருந்து 4 வேக்கன்சி, அதிமுகவுக்கு 2 வேக்கன்சி. 66 எம்எல்ஏக்களின் வாக்குகள் தேவை. ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அந்த பக்கம் இருக்கிறதுனால அதிமுக கிட்ட இப்போ வெறும் 61
62 இடங்கள் தான் இருக்குது, 63 இடங்கள் இருக்கிறது, ஷார்ட்டேஜ் என்ற கேள்விகள்லாம் இருந்தது. இப்போது பிஜேபியோடு கூட்டணி அமைத்து விட்டதன் காரணமாக பன்னீர்செல்வம் தரப்பினரும் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். கூடுதலாக பிஜேபியோட 4 வாக்குகளும் சேர்த்து பாமக இருக்காங்க. பாமக இன்னும் கூட்டணிக்கு அஃபிஷியலாக வரலையே. வந்துச்சுன்னா என்ன உங்கள் வேட்பாளருக்கு போடுவாங்க, சின்னையாவுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்கள் 4 வாக்கு வீணாக தானே போயிட்டு போகுது. இன்னொன்று, நீ 4 வாக்கு வச்சிருப்போம், அந்த 4 வாக்கை உனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணுமா? அது கொடுக்க மாட்டேன். போன வாட்டி இப்படி தான் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு நீங்கள் முதுகில் குத்துனீங்களே லாஸ்ட் மினிட்ல. அண்டு இப்போது திமுகவை பொறுத்தவரை கமலுக்கு 1 கன்ஃபார்ம். அது ஓகேவா? அதுக்காக தான் ஒரு டிவிலாம் உடச்சிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதனால் அவருக்கு 1 கொடுப்பது என்று முடிவாகிவிட்டது. கமலுக்கு கொடுப்பதுனால் ஒரு வசதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு யாருக்கும் இல்லாத ஒரு வசதி திமுகவுக்கு இந்த தேர்தல் கிடைக்க போகிறது. கமல் என்ன பேசுகிறாருன்றதை அவங்க ஒரு விளக்கத்தை சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் கமல் இதைத்தான் சொன்னார் நீங்கள் சொல்லுவீங்க, லியோ இல்லை இதை தான் சொன்னாருன்னு. நான் இல்லை அவர் இந்த மீனிங்கில் இப்படி தான் சொன்னார் என்று சொல்வேன். ஸோ இது ஒரு வசதி. இப்படி ஒரு சிறந்த பேச்சாளர் எந்த கூட்டணிக்கும் கிடைக்காது. அதனால் அவருக்கு ஒரு இடம் உறுதி செய்யப்படுகிறது. வில்சனுக்கு இந்த முறை சீட்டு கன்ஃபார்ம். ஏன்னா சிஎம் மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, சிஎம் இவர் ஒருவர் வாதாடி தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தார் அப்படின்ட்டு அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அவர் எப்படி வாதிட்டார் என்பதை அன்று நாம் இந்த பல்கலைக்கழக சாட்டில் பார்த்தோம். அன்னைக்கு அந்த அவர் ஜஸ்ட் ஜிஆர்எஸ் பெஞ்சில் அவர் இந்த மாதிரி சத்தம் போட்டதுக்கு ரீசனே இது தான், எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு தான். நீங்கள் அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அன்றைக்கி ஆர்கியூ பண்ணி முடித்த உடனே பார்த்தா சன் நியூஸில் எல்லா இடத்துலையும் வில்சனை பற்றி நியூஸ் வந்துட்டு இருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? மாலை 6 மணிக்கு ஏன் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், வில்சன் வாதம் வந்துச்சா? இதுபோல் எல்லா சேனல்களையும் இதை பற்றிலாம் நியூஸ் வர்றதுக்கு காரணம் சிஎம் கண்ணில் இதை பட்டு இந்த மாதிரி ஒரு வக்கீல் இல்லைன்னா திமுகவோட கதி என்ன என்று அவர் நினைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உருட்டுகளை உருட்டி கொண்டிருந்தார். ஸோ வில்சனுக்கு டென்யூர் எக்ஸ்டென்ஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. அப்துல்லாவை பொறுத்தவரை ஏராளமான புகார்கள் தலைமைக்கு வந்திருக்கின்றன. அப்துல்லாவுக்கு கிடைக்கப் போகிறது என்று இங்கே ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு எக்ஸ்டென்ஷன் வந்துடும் அப்படின்ட்டு. அப்துல்லாவை பற்றி ஏகப்பட்ட புகார்கள், குறிப்பாக பெண் விவகாரங்களில் டெல்லி முழுக்க அப்துல்லா மீது புகார். அவர் லாஸ்ட்டு 2 வாரங்களுக்கு முன்பு கூட அன்பில் மகேஷை பார்த்து, அண்ணே நான் டெல்லியிலே செட்டில் ஆகிட்டேன், எனக்கு எப்படியாவது எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்துருங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஏகப்பட்ட புகார். இந்த பெண்கள் விவகாரத்தில் அப்துல்லாவை போல ஒரு ஒஸ்ட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு புகார்கள் வந்திருக்கு. ஸோ அப்துல்லாவோட எக்ஸ்டென்ஷன் சந்தேகம் என்று சொல்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களில், ஸோ அப்துல்லாவுக்கே கன்ஃபார்மு, 2 இடங்களில் ஒரு இடம் நிச்சயமாக இளைஞரணியை சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த லாபிங் நடந்துகிட்ருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை 2 வேக்கன்சி, 2 சீட்டுமே கன்ஃபார்ம்டு. இதில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஹிந்து நாளேட்டில் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி அதிமுக 2 இடங்களை, ஒன்றை திரு ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் ஒன்றை திரு அன்புமணி அவர்களுக்கும் அதிமுக கொடுத்தது. இந்த முறை இன்னொரு கட்சிக்கு எம்பிகளை தருவதற்கு அதிமுக தயாராக இல்லை. ஜி.கே. வாசனும் இறுதி நேரத்தில் அதிமுகவை கைவிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியும் இறுதி நேரத்தில் அதிமுகவை கைவிட்டது. அதனால் இந்த முறை கட்சிக்காரனுக்கு தான் கொடுக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார். அதிமுக சார்பில் இந்த முறை முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை, முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ராஜ் சத்யன், ஐடி விங் செயலராக இருக்கக்கூடிய ராஜ் சத்யன் அவர்களின் பெயரும் பரிசீலனையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஹிந்துவில் இந்த இவர்களுடைய பெயர்லாம் பரிசீலனையில் இருக்குன்னு வந்திருக்குல்ல, இந்த நியூஸ் எல்லாமே பரிசீலனையில் இருப்பவர்கள் பெயர்கள் இருக்கு. திருப்பி போய்ட்றேன். இந்த பெயர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்டவர்கள் வர வைத்த செய்திகள். ஓகேவா? எனக்கு இவர்களுக்குத்தான் இந்த சீட்டு என்பது எனக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஒரு சீட்டு, ஏடிஎம்கேல. தலித் அல்லது முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு ஒரு சீட் என்பது எனக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வர வைக்கிறதுலாம் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் லாபி பண்ணுறது. அதுவும் குறிப்பாக ஒரு ராஜ் சத்யனுக்கெல்லாம் ஐடி விங்லேயே ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஊரே சொல்லுது. அண்டு ஐடி விங்கில் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த இந்த ஓபிஎஸ்க்கு அந்த தர்மயுத்தம் சமயத்தில் அவ்வளவு
ஆதரவு, மக்கள் ஆதரவு, சமூக வலைத்தள ஆதரவு இருந்ததற்கு முக்கிய காரணம் ஐடி விங்கில் பணியாற்றிய இந்த நிர்வாகிகள், ஓபிஎஸ் சார்பாக பணியாற்றிய நிர்வாகிகள். அப்போது பணியாற்றிய 2 பேர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் கோவை சத்யன். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஃபுட்ஹோல்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் திரு சிடிஆர் நிர்மல்குமார். இவங்க 3 பேருமே வாட் இஸ் ஐடி விங் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு ஆர்கானிக்காக இதை டெவலப் பண்ணக்கூடியவங்க. இவங்க 3 பேரையும் விரட்டி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜ் சத்யன். அவங்க ஒரு கோவை சத்யன் சோஷியல் மீடியா பக்கமே வர்றதில்லைட்டு ஒதுங்கிட்டார். சிங்கை ராமச்சந்திரன் இங்கே நான் ஐடி விங்கில் வேலையை பார்க்க முடியாது, நாளை விடுங்கன்ட்டு அவர் இப்போது மாணவர் அணிக்கு சென்று விட்டார். சிடிஆர் நிர்மல்குமார் உங்கள் கட்சியே வேணாம் சார், என்னை விட்டுருங்க என்று அவர் கட்சியை விட்டே வெளியேறி விட்டார். ஸோ அது மாதிரி இது பெர்ஃபார்மன்ஸ் டிஃபெக்ட் இருக்க ஒரு ஆளை ரிவார்டு பண்ண மாட்டாங்க. மற்றபடி நான் ஏற்கனவே வந்து இந்த எந்த சமூகன்றதை சொன்னேன். ஸோ திரு ராஜ் சத்யன் அவர்களுக்கு கொடுத்தால் ஏற்கனவே முக்குளத்தூர் சமூகத்துக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் இருக்கிறது. இன்னொன்று மதுரையிலேயே பஞ்சாயத்தாகும். அதனால் இந்த பெயர்கள் எல்லாம் இவர்கள் விருப்பத்தை இதில் வந்து தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கப் போகிறார், எதற்காக அந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்பது எடப்பாடி பழனிசாமியை தவிர யாருக்கும் தெரியாது. கட்சியோட மூத்த நிர்வாகிகளுக்கே இறுதி நேரத்தில் கன்சல்ட் பண்ணுறாரு, லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும். இதெல்லாம் என்னென்னா இவங்களுக்கு கான்ட்ராக்டருக்குள்ளே தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ் யார் சார் என் பேர் கன்சல்டேஷனில் இருக்குன்னு போட்டுங்க. இன்னொரு பத்திரிகையில் இந்தியாவோட பேர் இருக்குன்றெல்லாம் படித்திருப்பீர்கள் நீங்கள். இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ நான் கூட எனக்கு தெரிஞ்சுன்னா என் பெயரும் அதில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச ரிப்போர்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட சொல்லி சார் உங்கள் பேரை மாலதியின் பெயர் பரிசீலனையில் இருக்குன்னு ஒரு நியூஸ் வர வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதில் இருக்கவங்க அப்படித்தாம்மா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஐடிவிங்கில் இருக்காரு இல்ல அது கேட்கவே நல்லா இருக்கு, அப்படியே விடுங்களேன். இதுக்கு மாலதிக்கு ஒரு சந்தோஷம் தேவையில்லாம உள்ள அது சரிப்பா. அடுத்த முறை இந்த நியூஸ் வேகன்சி வந்துச்சுன்னா அவங்க பேரை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர் சொல்லி பிரிண்டில் எழுத சொல்லுப்பா. போதுமா? எந்த கட்சி சார்பா சார்? திமுக தான், வேற எந்த கட்சி? சார் திமுக சொன்னோடனே இன்னொரு விஷயம் சார், மாப்பிள்ளை சார் ராஜா இது சீட்டு கேட்குறாரு மாநிலங்கள் உறுப்பினரா அப்படின்னு அவரும் மூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவர் மூவ் பண்ணுறாரு, பண்ணுவார். இன்னொன்று ஹி டிசர்வ்ஸ்ன்றேன் நான். ஹி டிசர்வ்ஸ். எந்த ஒரே ஒரு செங்கலை தூக்கிட்டு 2 நாள் சுற்றினது தவிர எந்த உழைப்புமே செலுத்தாமல் இருந்த ஒரு நபருக்கு துணை முதலமைச்சர், அதையும் இன்றைக்கி கெடுத்து விட்டு முடிச்சு வந்து கூட்டு வந்துட்டீங்களா? அது மாப்பிள்ளை சார் கட்சிக்காக உழைத்திருக்கிறாரா இல்லையா? கட்சியின் மூளையாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். கருணாநிதிக்கு ஒரு மாறன், ஸ்டாலினுக்கு ஒரு சபரீசன் ஏன் இருக்கக்கூடாது? அந்த கட்சியில் மூளை இருக்கிற ஒரே ஆளை தூக்கி ஓரம் கட்டி உட்கார வச்சிட்டீங்க, அவரோட சொந்தக்காரரை பிடிஆர். அதனால் இது விரைவில் அறிவிப்பு வரும். இன்னொன்று நாம் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் விவாதிச்சிருக்கோம். கடந்த முறை மாநிலங்களவை தேர்தலில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டை தலைமையை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கே வந்தார். இந்த வாட்டி விரைவில் அறிவிப்பு வரும். ரொம்ப தெளிவாக கேண்டிடேட்லாம் ஏற்கனவே ஒரு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருப்பார். தெளிவான முடிவை அவர் எடுப்பார். சார் கடைசியாக வந்து இதை பேசிடலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை செஞ்சுருக்காரு. என்னென்னா அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணம் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த பெண் பாதிக்கப்பட்டாங்கள்ல அரக்கோணத்தில், யாரை காப்பாற்றுவதற்காக வந்து இன்னும் கைது செய்யலை, அந்த பெண்ணுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுதுன்னு ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இன்னொன்று என்ன பேசியிருக்காருன்னா துப்பாக்கி வந்து அரக்கோணம் பகுதியை சார்ந்த யாரோ வந்து வச்சுருந்தாங்க லைசன்ஸ். திமுக நிர்வாகிகள் 2 அன்லைசன்ஸ்டு கன்னை வச்சு சீஸ் பண்ணி அவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. எனக்கு திரு பழனிசாமி அவர்கள்ட்ட பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி. நார்மலாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்னா சம்பிரதாயத்துக்கு ஒரு ட்வீட்டை போட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த இஷ்யூவை நோக்கி கடந்து போயிடுவாங்க. நம்ம விஷயத்துல ஆகட்டும், இந்த பெண் அரக்கோணம் பெண் விவகாரத்தில் ஆகட்டும், அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம விவகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 முறை பேசியிருக்காங்க சட்டப்பேரவையில். ஃபஸ்ட்டு ஒரு கண்டன அறிக்கை, அதுக்கப்புறம் 3 முறை, கடைசியாக உள்துறை மானிய கோரிக்கை சமயத்தில் பேசினார். இந்த இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டார். அதற்கு பிறகு அந்த இஷ்யூவை ஃபாலோ பண்ணுறாரு பாருங்கள். அந்த பொண்ணு ஒரு வீடியோ போடுது, யோ என்னை மிரட்டுறாங்க, நான் ஆதாரத்தை கொடுத்ததுக்காக என்னை மிரட்டுறாங்க, டிஎம்கே ஐடி விங்கில் என்னோட ஐடென்டிட்டிலாம் ரிவீல் பண்ணுறாங்க, என்னை மிரட்டுறாங்கன்னு அந்த பொண்ணு இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த பொண்ணு எங்கே போகும்? விஷயம் வெளியில் வந்துருச்சு. ஒரு வாட்டி அரசியல் கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்துட்டாங்க, திருப்பி போய் அறிக்கை கொடுங்கன்ட்டு கேட்க முடியுமா? செய்ய மாட்டாங்க. காவல்துறையே வந்து இந்த பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக செயல்படுகிறதுன்ற போது அந்த பொண்ணு ஷீஸ் கார்டினேட். இவர் நம்ம இவ்வளோ பெரிய லீடரு, எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், நம்ம போய் இந்த விஷயத்துக்காக 2வது முறை அறிக்கை வெளியிடுறதான்றதுலாம் யோசிக்காமல் திருப்பி வெளியிடுறாரு பாருங்க. அந்த இஷ்யூ நான் கையில் எடுத்து அதை பண்ணுறா பாருங்க. திஸ் இஸ் வை ஹீஸ் அ குட் பொலிட்டிஷியன்றேன். மற்ற அரசியல்வாதிகள் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியாச்சியா, திருப்பி என்ன அந்த இஷ்யூக்கெலாம் யோசிக்க மாட்டார் பாருங்க. இல்லை நம்ம செய்யணும், இதை வந்து நான் ரியல் கேராக பார்க்குறேன். நம்ம வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு அவர் பேசியதையும் உண்மையான அக்கறையாக பார்த்தேன். தன் வீட்டில் இது நடந்தது போல் அவர் உணர்ந்ததால் தான் அந்த இஷ்யூ விடலை. ஆனால் 2 இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ் அவங்க கைது பண்ணல.
ஜாமீன் கொடுத்துட்டாங்க உடனே. ஜாமீன் கொடுக்கறதுக்கு போகிறதுங்க. அது ஸோ இந்த பேரை குறிப்பிட்டு சொல்கிறாரு, எதற்காக தெய்வ செயலை காப்பாற்றுகிறீர்கள்ன்றதான் இவரோட கேள்வியாக இருக்குது. அந்த டிஎஸ்பி ஜாஃபர் சாதிக்கிட்டு ஒரு அதிகாரி தான் இங்கே மாவட்ட செயலாளர் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். ஸோ இந்த இஷ்யூவெல்லாம் இவர் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கும்போது இவர் திரு பழனிசாமி உள்ளபடியே இந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீழந்திருக்கிறது என்பதை இவர் தொடர்ந்து புரிந்து கொள்கிறார். அன்றைக்கி நம்ம ஏற்கனவே இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை அறிவிக்கும் போது அமித்ஷா அவர்கள் 2026 தமிழக தேர்தல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, ஊழல் என்ற பொருளின் அடிப்படையில் தான் அமையும் என்று அவர் சொன்னார். அதுக்கு அப்புறம் நடக்கிற இஷ்யூ தான் நம்ம இந்த அரக்கோணம் இன்சிடென்ட். நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த தெய்வ செயல்கிட்ட கூட்டு கட்சிக்காரனால போய் ஒரு 20 நாள் உள்ளடுறா, ஒரு மாதம் உள்ளடுறா, இந்த சூடு அடங்கட்டும். எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விட்டாங்க, சோஷியல் மீடியா பூரா பேசிகிட்டு இருக்காங்க. இதை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? உன் கட்சி மந்திரிங்களே ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க. இவர் என்ன இளைஞர் நிர்வாகி தானே? பொறுக்கி போய் தானே அவன் தூக்கி வைக்கிறதுல எனக்கு உள்ளபடியே கேட்குறேன், என்ன டிஃபிகல்ட்டிப்பா உங்களுக்கு? பப்ளிக்கோட ஊர் வாயை அடைக்கணும் இன்னைக்கு இல்லையா? அந்த பெண்ணோட அந்த வாக்கு மூலம் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு தேவையில்லாத அவப்பெயரை அரசுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. நீங்கள் போலீஸில் இந்த மாதிரி நைட்டு ட்வீட்டு போட்டதுக்கெல்லாம் நைட்டு போய் வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணது இல்லையா? இவ்வளவு பாலியல் வக்கிரங்களை செய்திருக்கிறான் அந்த தெய்வ செயல் என்ற நபர். அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் ரிமாண்ட் பண்ணால் நம்மளும் விட்டுட்டு கடந்து போய்டும். இன்றைக்கி அவர் 2வது வாட்டி பேசியிருப்பாரா? இல்லை அந்த பெண்ணு வீடியோ போடுமா? பண்ணிவிட்டு அடிப்படை அரசியலே தெரியல பாருங்கள். இன்னொன்று, இவனை அரெஸ்ட் பண்ணாமல் விடுறதுனால அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுதுன்னு இந்த அதிகாரிகளுக்கு அச்சம் இல்லை, தெரியுதா? உள்ளூர் திமுக நிர்வாகி அவன் முக்கியம் அவங்களுக்கு. இப்போ இது 15 நாளாக 10 நாளாக பேசு பொருளாயிட்டு இருக்கா? அரெஸ்ட் பண்ணி 10 நாள் உள்ளே வச்சுருந்தா இந்த இஷ்யூ டெட்டாக இருக்குமா? அதுக்கப்புறம் நமக்கு கவனம் இருக்காது. அதுக்கப்புறம் அவனை சார்ஜ் ஷீட் போட்டு ப்ராசிக்யூட் பண்ணுறதுலாம் தனி. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் மனசு ஆறி இருக்கும், அதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும், இனிமேல் இந்த மாதிரி கல்யாணங்களை பண்ணக்கூடாதுன்னு. தொடர் திருமணங்களை செய்யாமல் இருப்பார் அல்லவா? இது சார் பெருசாக ஹாரஸ் பண்ணாரா அப்படின்னு போயிட்டு விசாரிக்கிறது அதெல்லாம் கூட தேவையில்லை. கல்யாணம் பண்ணுறாருன்றதே ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியுது, எவிடன்ஸ் இருக்கு. இதுலயே நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா என்ன கேட்குறேன் மாலதி, ட்வீட் போடுறதுக்கு ராத்திரி வீடு போந்து தூக்குறீங்களா இல்லையா? ஒருத்தர் பேசினாருல்ல ரெட்பிக்ஸ்ல பேசினதுக்கு ஒரு சாமி, அவர் பேர் ரங்கநாதனா, அவரை கைது பண்ணாங்க. நரசிங்க அவரை கைது பண்ணாங்கல்ல, நரசிம்மன் நினைக்கிறேன். நரசிம்மன் வால் மேல எகிரி குச்சி கைது பண்ணாங்க. அவர் எங்கேயும் ஓடி போறவர் கிடையாது, பேசுறாருனாலே தைரியமா பேசிட்டு அங்கதான் இருக்க போறாரு. எவ்வளவு பேரை நீங்க இந்த ட்வீட் போட்டதுக்காக யூடியூப்ல பேசுனதுக்காக நீங்க கைது பண்ணியிருக்கீங்க? ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு, செக்ஷுவல் அசால்ட்டு கேஸு, இந்த பெண் வீடியோ போடுது, ஊடகங்களில் பேட்டி கொடுக்குது. இதை கைது பண்ணாமல் ஜாமீனில் விட்டுட்டு நீங்கள் இதை இப்போ வச்சிங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் இஷ்யூ உங்களுக்கு எதை நோக்கி போகுது தெரியுதா? பெண்கள் பாதுகாப்பு தொடர் இஷ்யூ ஆகுதா? இவரு அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்றாங்க. எப்படி அவரை இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களை எல்லாரும் அம்மானு கூப்பிட்டோம். ஏன்னா பெண்கள் மேலே பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல்னா தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்றது இப்போ கூட நம்மளுக்கு தெரியும். இறந்து போன பிறகு கூட பேசுறோம். இது எளிதாக சொல்லணும்னா ஜெயலலிதா ஆட்சியில் நடக்குமாமா? இது ஒரு பெண்ணு மீண்டும் மீண்டும் நீங்க பாதுகாத்தீங்கன்னா தானே, இந்த மாதிரி பெண்களுக்கு சிக்கல் வராம பாதுகாத்தீங்கன்னா தானே உங்களை மனது உவந்து அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுவோம். அப்ப கூட கூப்பிட மாட்டாங்கன்ற இல்லப்பா. என்னப்பா நீ இப்படி விளம்பரம் தேடிக்கிறதுனால நீ எளிதா அப்பான்னு கூப்பிட்டுருவாங்களாப்பா? அப்பா மாதிரி நடந்துக்கணும்ப்பா நீ. அதுதான் சொல்ல வரேன். இல்லை எனக்கு தெரியும் சார். இந்த கேஸ் மட்டும் இல்லை சார், பொண்ணுங்க சம்பந்தம் எந்த கேஸ் வந்தாலும் எடுக்க மாட்டாங்க சார். அது கட்சிக்காரன் பண்ணா சுத்தம் சார். அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, அரக்கோணம், அண்ணா நகர், எல்லா கேஸும் உதாரணம். அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் சார் நடத்துறீங்க? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு திருப்பி ஆட்சிக்கு வரணுன்ற ஆசை எதுக்குன்னு தான் எனக்கு கேட்குறேன் நான். என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சீஃப் மினிஸ்டர் பொம்மை மாதிரி ஒரு ஆட்டி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற அதிகாரிங்க எப்படி தொடரலாம் இந்த ஆட்சி? அசிங்கமாக இருக்க வேணாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவனை ஜாமீனில் விடுறதுக்கு? அவனை கைது பண்ண முடியல அவங்களால. இதனால தான் தம்பி சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டு மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடாயிடும். சரிங்க சார், இந்த அரசியல் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நிறைய அப்டேட் இருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து.